நல்லது, வணக்கம். நம்ம தமிழ் விருப்ப பாடத்துக்கான ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நாளைக்கு 4 நாளைக்கு 3 நாள் தான் நடக்கும். இப்ப தமிழ் விருப்ப பாடம், தமிழ் விருப்ப பாடத்துல நமக்கு என்ன புத்தகங்களுடைய பேர் இருக்குன்றது ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வகுப்புல வந்து நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ண முடியும். அந்த விஷயத்தையும் நாம தெரிஞ்சுப்போம். சத்தியமூர்த்தி. இப்போ நாம இதுல இருக்க புத்தகங்களை பார்ப்போம். முதல்ல செகண்ட் பேப்பர்ல இருக்கிற புத்தகங்கள் அந்த பக்கத்துல பச்சை கலர்ல இருக்கு. அது எல்லாமே செகண்ட் பேப்பருக்கு உள்ளது. இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது பிங்க் கலர் இருக்கக்கூடியது வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உள்ளது. முதல்ல செகண்ட் பேப்பர் பார்ப்போம். கருப்பு மலர்கள் அப்படின்னு நா. காமராசன் எழுதியிருக்கிற ஒரு புது கவிதை புத்தகம். நம்ம பெரும்பாலும் அதுல இருந்து தான் படிக்க தொடங்குவோம். அதுல இருந்து படிக்க தொடங்குறது தான் ரொம்ப நல்லதும் கூட, ரொம்ப ஈஸியானது கூட. கருப்பு மலர்கள். அடுத்ததாக முத்துப்பட்டன் கதை என்ற நாட்டுப்புற பாடலுடைய கதை பாடல், ரொம்ப சின்ன புத்தகம். அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டு, பாரதியார் இருக்க கண்ணன் பாட்டு. அப்புறம் புறநானூறுல நமக்கு வந்து வெறும் 19 பாடல்கள் மட்டும் பாடத்திட்டம் வச்சிருக்காங்க. அது அதற்கு பிறகு தாழ்ந்த தமிழகம்னு அறிஞர் அண்ணா எழுதின புத்தகம். குறுந்தொகையில 25 பாடல்கள் மட்டும். திருப்பாவை, நமக்கு தெரியா மார்கழி மாத்திரம் நாம இருக்கிறோம். திருப்பாவையினுடைய அந்த 30 பாடல்கள் அதுவும் நாம படிக்கிறோம். நம்முடைய திருப்பாவினுடைய 30 பாடல்கள் மார்கழி நேரத்துல பாடக்கூடிய அந்த பாடல்கள். அடுத்ததாக அறமும் அரசியலும் என்கிற மூவா அவர்களுடைய புத்தகம். யாருக்கும் வெட்கமில்லை என்ற சோ ராமசாமி எழுதியிருக்கிற நாடகம். கம்பராமாயணத்தினுடைய கும்பகர்ண வதைப்படலம் மட்டும் நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கிற கதை தான், நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் அதனுடைய கும்பகர்ணன் கொல்லப்படுகிற அந்த பாடல் அந்த பகுதி மட்டும் வச்சிருக்காங்க. சித்திரப்பாவைன்னு ஒரு நாவல் வச்சிருக்காங்க. செல்ஃப் ரீடிங் நாவல் தான் அது. அதுக்கு அடுத்தது வந்து திருவாசகம். திருவாசகத்துல ஒரு 50 பாடல்கள் மட்டும். நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில சிலப்பதிகாரம் 3 காண்டங்களாக இருக்கிறது. நமக்கு தெரியும் புகார் காண்டம், மதுரை காண்டம், நம்முடைய வஞ்சி காண்டம். இது 3ல நடுவில் இருக்கக்கூடிய மதுரை காண்டம் நம்ம பகுதியாக இருக்கிறது. திருக்குறள்ல 35 அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 133 அதிகாரத்துல 35 அதிகாரம். குருபீடம்னு ஒரு சிறுகதை புத்தகம். குடும்ப விளக்குன்னு பாவேந்தர் எழுதின ஒரு சின்ன காப்பியம். மலையறிவு என்கிற கிவா ஜெகநாதன் தொகுத்திருக்கிற நாட்டுப்புற பாடல். இது நம்ம படிக்க போற ஆர்டர். அடுத்து நான் எக்ஸிபிட் பண்றது புக்கினுடைய சிலபஸ் ஆர்டர் இருக்கும். அதை நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ஆர்டர் தான் எப்பவுமே படிப்போம். இதை முடிச்ச உடனே அப்படியே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வருவோம். கீழே இருந்து படிக்கிறேன். தொல்காப்பியம். தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை செய்திகளை மட்டும் படிப்போம். மற்ற அகாடமியில தொல்காப்பியத்தினுடைய செய்திகள் படிக்கிறது இல்லை. ஆனா தொல்காப்பியம் வந்து யூபிஎஸ்சில ஒவ்வொரு தடவையும் ஒரு கேள்வி இடம்பெறுது. அடுத்து நற்றமிழ் இலக்கணம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சோம் இல்லையா, ஸ்கூல் இலக்கணத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு புத்தகம் இருக்கு. அது ரெண்டுத்தையும் படிப்போம். அடுத்து மொழி வரலாறு தான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருடைய தலைமை புத்தகம். உங்களுக்கு சிலபஸ் தருவாங்க. ஆஃப்லைன்ல வந்திருக்க உங்களுக்கு சிலபஸ் எடுத்து தருவாங்க, பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சிலபஸ் எக்ஸிபிட் பண்ணேன். அடுத்ததான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு என்கிற புத்தகம். அடுத்தது இலக்கிய வரலாறு என்கிற புத்தகம். இலக்கிய வரலாறு என்பது எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த இலக்கியங்கள் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம். அதுக்கடுத்து திறனாய்வு, ஒரு புத்தகத்தை எப்படி மதிப்பிடுறதுன்றது. இன்னொன்னு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், ஒப்பிலக்கியம். அடுத்து ஜேர்னலிசம், இன்னைக்கு டாப்ல அதிகம் பேர் படிக்கக்கூடிய ஜேர்னலிசம் என்கிற நம்முடைய இதழ்கள் பத்தி, மேகசின்ஸ் பத்தி படிக்கிறது. நாட்டுப்புறவியல், மறுபடியும் ஃபோக்லோர்ல நமக்கு தெரிஞ்சது. புதுக்கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும், அப்படின்னு எப்படி புதுக்கவிதைகள் எப்ப முதல்ல எழுத ஆரம்பிச்சாங்க, எப்படி தோன்றுச்சுன்றது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும். அறிவியல் தமிழ் என்பது புத்தகம் கிடையாது. நம்ம ஒரு வீடியோவில் நடத்தியிருக்கோம். யூபிஎஸ்சி அதை கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த இது நம்ம வந்து இந்த ஆர்டர் தான் நம்ம படிக்க போறோம். அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிப்போம். ஒரு பேட்ச் நம்ம தொடங்கும் போது நமக்கு இருக்கிற மாணவர்களோட போக போக சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. எந்த புத்தகத்துல வேணாலும் நம்ம சேர்ந்து படிக்க முடியும். ஆனா தொடக்கத்திலேயே சேர்றது என்பது புரிந்து கொள்வதற்கு அடிப்படையில் எதுவும் வித்தியாசம் இல்லாம இருக்கும். ஆனா அடுத்தடுத்த புத்தகங்கள்ல சேரக்கூடிய மாணவர்களையும் நம்ம பார்க்கணும்.
ஆன்லைன் பிள்ளைகள் ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. வந்துட்டியாடா நீங்க? பாப்பா கிளம்பிடுச்சா? பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்களா? நாங்க இது ஆகட்டும். போயிட்டாங்களா அவங்க? சரி, இது ஆகட்டும் கொடுங்க. சரிம்மா, அதான் நீ கீழே இருக்கிறேன்னு சொன்னார் தம்பி. அதான் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு போனீங்களா கேட்டா, அவர் எடுத்து தந்துட்டார். இது இந்த படத்தை மட்டும் இருந்து சிலபஸ் தான் ஆக்சுவலா எடுக்கணும். சரி பரவாயில்ல, நைட் 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 நான் போயிட்டு வைக்கட்டுமா? நல்லது. இப்ப நமக்கு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் தான், நம்ம 1 மணி நேரத்துல முடிச்சிடும். முதல்ல நம்ம பொதுவான கிளாஸ் வந்து 2 மணி நேரம் நடக்கும். ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து நமக்கு 1 மணி நேரம் தான் நடக்கும். இது ஒளிப்பதிவு ஆகியும் கிடைக்கும். இந்த கிளாஸினுடைய ஒளிப்பதிவு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது நீங்க மறுபடியும் கேட்டுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம சிலபஸ்குள்ள போவோம். சிலபஸ்குள்ள நம்ம போனோம் அப்படின்னாக்கா, வாங்க தலைவரே உட்காருங்க. நீங்க தாங்க ஐயா, பேசினாலே வர்றவர் நீங்க தான். 6 தான் போட்டிருந்தாங்கம்மா. ரொம்ப 6 நான் மெசேஜ் இல்ல, எனக்கு டவுட் இருந்தது. பாப்பா அது சில நேரத்துல மாத்தி மாத்தி போட்டுருவா. மெசேஜ்ல 6 போட்டிருக்காளா? சில நேரம் விட்டுருவா. சரிண்ணா, நம்ம 6:15 தான் தொடங்கணும் இல்ல சார்? அப்போ இதுதான் சிலபஸ். இன்னைக்கு நம்ம செகண்ட் பேப்பர் தொடர்பான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். நாளைக்கு நாம ஃபர்ஸ்ட் பேப்பர் தொடர்பான விஷயங்களை பார்ப்போம். நாளன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த பேட்டர்ன் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாளன்னைக்கு பார்ப்போம். அதனால 3 நாள் நம்ம வெவ்வேறு விஷயங்கள் பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல செகண்ட் பேப்பருடைய புத்தகங்கள் எது எது அதெல்லாம் இது பண்ணா இதுன்னு சொல்லி மார்கழி மாதத்துல ஏசி போட்டு விட்டாங்க டாக்கு. ஆமா, நான் வந்த உடனே நினைச்சிட்டே இருந்தேன், வேற கவனத்திலே இருக்கிறது அது நிற்கும். அப்ப செகண்ட் பேப்பர்ல இருக்க சிலபஸ் நம்ம இன்னைக்கு வகுப்பு வந்திருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமானது, இது நம்ம மனப்பாடம் பண்ணலாம். மதன் மாலத்தி ஹேம மாலினி தேன்பால, ரைட், குட். இப்ப நம்ம பார்ப்போம். இதுல வந்து 2 பகுதிகள் இருக்கு. ஒன்னு செக்ஷன் ஏ, இன்னொன்னு செக்ஷன். இவ்வளவுதான் செகண்ட் பேப்பர்ன்றது. ஒரே பேஜ்ல இருக்க சிலபஸ். அடிப்படையா தமிழ் வந்து தமிழ் இலக்கியத்தை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்ப்போம். ஏன் தமிழ் இலக்கியத்தை நம்ம எடுக்க முடியும், எடுத்தா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து எந்த விடைகளையும் நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவாவும் இதாகவும் எழுதுறீங்கன்றதான் பாக்குறாங்க. அப்போ நான் தாய்மொழின்னும் போது அதுல நம்ம நல்லா எழுத முடியும். இன்னொன்னு, தமிழ் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த சிலபஸ் எதுவுமே உங்களுக்கு புதுசா இருக்காது. ஒரு 15% நீங்க முன்னாடி படிச்சதான். ஏன்னா இப்ப பாருங்களேன், பாரதிதாசனா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாரதியார்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 6 டெக்ஸ்ட் மெசேஜ்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. டெக்ஸ்ட்ல கரெக்டா போட்டிருக்காங்க. போஸ்டர் 6, டெக்ஸ்ட் 6 மணி தான் போட்டிருக்காங்க. 6 மணி தான். அப்போ ஓகே, 3 நாள் இருக்கு இல்லையா, அதனால பசங்க மாறி வருவாங்க. நமக்கு வந்து அப்ப பாத்தீங்கன்னாக்கா 15% நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பாரதியார்னா யாருன்னு தெரியும், திருக்குறள்னா யாருன்னு தெரியும், சிலப்பதிகாரம்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு, கிரியேட்டிவ் ரைட்டிங் பண்ண முடியும். இன்னொன்னு, ஆல் புக்ஸ் ஆர் அவைலபிள். எல்லாத்துக்கும் புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. அதனால தமிழ் ஆப்ஷனை பொறுத்தவரை பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு 4 பேர் 6 பேர் கிளியர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அந்த புள்ளிவிவரத்தை பார்க்க கூடாது. சோசியாலஜி இந்தியா முழுவதும் ஒரு 36 பேர் 40 பேர் பாஸ் பண்றாங்கன்னா 32 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்ந்து 40 பேர் பாஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப தமிழ் 6 பேர் நினைச்சு நீங்க கிளியர் பண்ணக்கூடாது. நீங்க எல்லா லாங்குவேஜையும் போட்டணும். 22 லாங்குவேஜ்ல இதை எழுதலாம்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுலயே 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அப்ப மொத்தம் 110 பேர் 120 பேர் லாங்குவேஜ் இருப்பாங்க. நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஏன்னாக்கா நம்ம கோகோஸ் கொடுத்துருக்கிறவங்க யார் வெயிட்டிங் ரூம் வந்தாலும் உடனடியா லெட்டின் பண்ணிட்டு இருக்குமா, யாரும் எதுவும் பார்க்க தேவையில்லை. கோகோஸ் 3 பேர் கொடுத்துருக்கோம், தேன்மொழி, மாலதி, மதன். 3 பேருமே யார் வெயிட்டிங் ரூம் காட்டினாலும் உடனடியா லெட்டின் பண்ணிட்டு உள்ள வச்சு இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ
இது முதல் ஏ பகுதியை நம்ம பெயர்களை மனப்பாடம் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு பேசுறதுக்கான அதிக வாய்ப்புகளை தரும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கூச்சப்படக்கூடாது. ஏன்னா நம்ம யூபிஎஸ்சியினுடைய மெயினே நம்ம கடைசியா போக போற பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்ஷன்ல இருந்து சில நேரத்துல கேள்வி கேட்டுருவான். உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறது ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் நடக்கும். சில கேண்டிடேட்டுக்கு ஆப்ஷனே 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஓட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புதிய பிள்ளைகள் யாரும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப தமிழ் ஆப்ஷன் படிக்கிற நீங்களும் ஹிஸ்டரி ஆப்ஷன் படிக்கிற உங்களுக்கும் ஒரே நாள்ல இன்டர்வியூ வராது. நீங்க கவனிச்சீங்கன்னா, தமிழ் ஆப்ஷன் படிச்சவங்களுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதுல தமிழ்ல ஒரு புலவர் தாங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஹிஸ்டரியில நாம இது பண்றோம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு ஹிஸ்டரியில வெல்வெல்ஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. ஆப்ஷனுக்காக அந்த 5-6 பேர்ல ஒருத்தவங்க ஆப்ஷன் சப்ஜெக்ட். சம்டைம்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய கேள்விகள் விடைகள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெளிவாகவும் இருந்ததுன்னா ஆப்ஷன் சம்பந்தமாவே 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஓடி போயிடும். ஆனால் நீங்க இப்ப இருந்தே நான் ஆப்ஷன் படிக்கிறதே நம்ம மனநிலையில நாம இன்டர்வியூக்கு போக போறோம்னு நினைச்சுட்டே படிக்கணும். அதுதான் நான் வகுப்புல அப்பப்ப நடுவில் உங்களை பேச சொல்லுவேன். சின்ன ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் ஒப்பிங்க அப்படின்னு சொல்லி 60 போட்டிருப்பாங்க. பசங்க ஜாயின் பண்றாங்க எல்லாரும். அதனால நமக்கு என்ன ஆகுனாக்கா, பேசுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு உங்களை பேச வைக்கணும். இன்னைக்கு என்ன பேச வைக்க போறோம்னா, இந்த புத்தகங்களுடைய பெயர்களை நீங்க சொல்ல போறீங்க. என்ன பண்ண போறீங்க? புத்தகங்களுடைய பெயர்கள் சொல்ல போறீங்க. அது புத்தகத்துக்கு உள்ள போக போறது இல்லை. நம்ம புத்தகத்துக்கு உள்ள போயிட்டு ஒரு பாடல் நடத்த போறோம். அது நம்ம அப்புறம் ஆப்ஷன் நீங்க சொல்லலாம், அல்ல நாளை கூட சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பலாம். ஆனா இப்ப நம்ம செய்ய போறது சிலபஸை மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா சில வேடிக்கையில பாலிட்டி படிச்சுட்டு இருப்போம், ஹிஸ்டரி படிச்சுட்டு இருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்போம், ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழ் புத்தகத்துல அடுக்கி வச்சிருப்போம் இந்த பக்கமா படிச்சு முடிச்சுட்டு. ஏன்னா 5ல இருந்து 5.5 மாசம் நம்ம நடத்தி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா உங்களுக்கு டவுட் வந்துடும். டாக்டர் போய் கேட்பீங்க, டாக்டர் கேட்க முடியும், ரூம் விட்டு வேற ஆப்ஷன்ல இருப்பார். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நீங்க புத்தகம் வாங்குறீங்கல்ல, 2 கலர் ஸ்கெட்ச் பேனாவும் வாங்குங்க. செகண்ட் பேப்பருக்கெல்லாம் நீல கலர்லன்னு வச்சுக்கோங்க, நீல கலர்ல பச்சை கலர்ல 2ன்னு எழுதுங்க. மொத்தம் 17 புத்தகம் தானே, இதுக்கு சயின்டிபிக்கா நம்பர் கொடுங்க. 1-17 அப்படின்னா அது முதல் புத்தகம், குறுந்தொகையை குறிக்கும். புறநானூருக்கு என்ன பண்ணுங்க, இதே 2 நம்பர் போடுங்க, 2-17 போடுங்க. அப்ப செகண்ட் பேப்பர்ல மொத்தம் 17 புத்தகம் படிச்சிருக்கிறோம்ப்பா. அதுல முதல் புத்தகம் அது, 2வது புத்தகம், இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னா அடியில இருக்கக்கூடிய மலை ஏறிக்கு 17ஆம் நம்பர் வரும். அதுக்கு நேரா 17-17 இப்படி போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் வச்சுக்கோங்க, வேற கலர் ப்ளூவோ வேற ஏதோ கிரீன் வேற ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு எல்லோவையோ பிளாக்கையோ செலக்ட் பண்ணி அது எழுதிருங்க. எப்பவுமே எழுதுங்க, தயங்காதீங்க. நம்ம எப்பவுமே யூபிஎஸ்சி ஃபீல்டுக்கு உள்ள வரும்போது ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்கும். ஒரு நாள் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி உட்காந்துருக்கும். அந்த நேரத்தில் புத்தகத்தை எடுத்து பார்த்து ஃபர்ஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரானா இன்னும் வண்டிக்கு பெட்ரோல் குறைஞ்சிரும், பஞ்சர் ஆன மாதிரி நிக்கலாம் போல. இல்லைன்னா அது கூட மறந்துக்கணும். அதெல்லாம் சயின்டிபிக்கா அழகா வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே புத்தகத்தினுடைய பெயர்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு தரப்போறோம். அதுல ஆன்லைன்ல புதிய பிள்ளைகள் வந்திருக்கீங்க. நம்ம ஏதோ முக்கியமான இடத்துல இப்பதான் நடத்த தொடங்கியிருக்கோம். மதன், மாலதி, தேன்மலர், சந்திரா, ஹேமமாலினி, இந்திரகுமாரி, ராஜா, விக்னேஷ், சுகந்த் எல்லாருக்குமே நம்ம அகாடமி சார்பான வரவேற்பு. நாளைக்கு 4 அன்னைக்கு இருக்கு. அதிக பசங்க 4 சாட்டர்டே வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ புத்தகங்களுடைய பெயர்களை பார்ப்போம். செக்ஷன் ஏல இருக்கிறதுக்கும் செக்ஷன் பில இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுதான் நல்லது. செக்ஷன் ஏல இருக்கிற புத்தகங்கள்லாம் பழங்கால இலக்கியம், இதெல்லாம் தற்கால இலக்கியம். எந்த இடத்துக்கு நேரையா பழங்காலம் தற்காலம் அப்படின்றதுக்கு ஒரு கோடு இருக்கு. அது என்னன்னா, ஓலைச்சுவடிகள் காலகட்டம் வரையில் இருந்தது பழங்காலமும், அச்சு இயந்திரம் கூட்டன்பர்க் கண்டுபிடிச்சார்ல, பேப்பர் சீனாவில கண்டுபிடிச்சாங்கல்ல, இது ரெண்டும் சேர்ந்து இப்படி பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இதெல்லாம் தற்காலம். பாரதியார் பிரிண்டிங் மிஷின் காலத்துல வந்தார்ல, அங்க இருந்து தொடங்கி தற்காலம். இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள கோடு. இப்ப நம்ம செக்ஷன் ஏ புத்தகங்களை மனப்பாடம் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, நான் மாதம் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன். என்ன ரொம்ப டெலிகிராம்ல அதுல ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ற பிள்ளைகள் இருப்பீங்க, சிலர் புதுசா இன்ஸ்டால பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக, கடைசி ஒரு 20 மாதங்களா தொடர்ந்து நான் 27ஆம் தேதி எங்க அப்பாவுடைய நினைவா நான் புத்தகங்கள், அப்பா 2 வருஷம் முன்னாடி ஏற்கனவே 2023ல அவருக்கான ஒரு புத்தகத்துல இருந்து தொடங்கி எல்லா மாதமும் 27ஆம் தேதி புத்தகம் எழுதி.
இதுல உங்களுக்காக இது வரைக்கும் 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். எழுதியிருக்க 28 புத்தகங்கள்ல தமிழ் ஆப்ஷனுக்கு 6 புத்தகம். அந்த விளம்பரத்துல நீங்க பார்த்த வினாக்கள் இவ்வளவுதான். இதுவரையில் முதல் தாளுக்கான பாடத்துணை குறிப்பு, 2ஆம் தாளுக்கான பாடத்துணை குறிப்பு 4 புத்தகங்களை ஒரே நேரத்துல வெளியிட்டோம். சிவகுமார் IPS, நந்தகுமார் IRS வந்து இங்க வெளியிட்டாங்க. இருந்தீங்களா அந்த நேரம்? நீங்கள் அது போன அக்டோபர். இப்ப கடைசி 2 மாதங்கள்ல இந்த முதல்ல இருக்கக்கூடிய குறுந்தொகைக்கும் புறநானூறுக்கும் உண்மையில நான் பெருமைக்காக சொல்ல, இன்னைக்கு கூட தமிழ்நாடு கல்லூரிக்கு போயிருந்தா, ஐயா உங்களுடைய அந்த உரை புத்தகங்கள் உடனடியாக வேணும், 5 காப்பி வேணும் பேராசிரியர் கேட்டாங்க. அதனால அது வந்து குறுந்தொகைக்கும் புறநானூறுக்கும் நானே உரை எழுதி, அது பிரிண்டிங் காசு 225 ரூபா. அது ஆனா நம்ம கிட்ட ஜாயின் பண்ற பிள்ளைகளுக்கு அது 100 ரூபாய்க்கு தரும், வெறும் பிரிண்டிங்கோட காசோட நிறுத்தி. இப்ப இந்த 7 புத்தகங்களுடைய பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணுவோம். பாருங்க, குறுந்தொகை 25 பாடல். இப்ப நீங்க சொல்லும்போது குறுந்தொகை 25 பாட்டுன்னு சொன்னா போதும், வாய்ப்பு இருந்தாலும் 1ல இருந்து 25. புறநானூறுல 19 பாடல், 182ல இருந்து 200 வரைக்கும். என்ன ஐயா தமிழ்ல கணக்குல வீக்கா இருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு கூட. 182ல இருந்து 200 வரைக்கும் எத்தனை பாட்டுமா வரும்? எத்தனை பாட்டு வரும்? 18 பாட்டு வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சிசெட்ல ரொம்ப முக்கியமானது, as it includes 182 and 219, 182 சேர்த்து என்றதால் 182க்கு 200க்கும் நடுவுல அதுதான் சிசெட் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட்ஸ், ஷார்ட் ஃப்ரம், இன் பிட்வீன் என்ற வார்த்தைகள்லாம் கவனிக்கும். பரவாயில்ல, நீங்க அப்ப எல்லாருமே பொது புத்தியில யாரை கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவோம். திருக்குறளினுடைய அதிகாரமே பாத்தீங்கன்னா அடுத்து கிடைக்கும் 39ல இருந்து 73 வரைக்கும் வரும். இந்த கழிச்சுங்கன்னா 34 வரும். ஆனா 35 அதிகாரம். அப்போ குறுந்தொகையில 25 பாடல்கள், 1ல இருந்து 25. அவனும் வெளியிட்ட உடனே ஒருத்தர் வீட்டுக்கு போய் சொன்னாரு, மேடையில சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்யா, நடுவுல இருந்து சிலபஸ் இருக்கு, நீங்க ஏன் 1ஆம் நம்பர் போட்டீங்கன்னாரு. இல்லையா, அது 1ஆம் நம்பர் தான் தந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா வெரி மொத்தம் 400 பாட்டுல 1ல இருந்து ஞாபகம் வச்சுக்கலாமா? 2வது எது? புறநானூறு. புறநானூறு எது? 180ல இருந்து 200. உண்மையில் நன்றி சொல்லுங்க. அருமையான பாடல்கள். மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல். நான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதுக்குள்ள வந்துருக்கு. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ நீங்க படித்த பாடல். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே நீங்க 6வது 7வது படித்த பாடல். 10வது உங்களுக்கு மனப்பாடமா இருந்தத பல்சாந்தீரே பல்சாந்தீரேன்னு ஒரு பாடல் சில பேட்ச்ல படிச்சிருப்பீங்க. இந்த 4-5 பாடல்கள் அங்க இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பாடல் தான். உண்மையிலேயே வந்து அந்த பாடத்திட்ட வந்து நான் கூட யோசிப்பேன், ஏன்னா 181 போடாம 82 போட்டு அப்படின்னு சரியா செலக்ட் பண்ணிருக்கேன். அருமையான பாடல். ஏன் முடி நரைக்கலன்னு ஒரு கதையை படிப்பேன், அதுல இருந்து இதுக்குள்ள இருக்கு. அப்ப 2வது. 3வது வந்து திருக்குறளினுடைய பொருட்பால்ல இருக்கக்கூடிய 39வது அதிகாரத்திலிருந்து 73வது அதிகாரம். திருக்குறள் நமக்கு தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய பேரை எழுதிட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டாங்கம்மா, கொடுத்துட்டாங்க. அறம் வந்து 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். இது சேர்ந்துதான் 133. பாடத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அறத்துப்பாலை ஒரு தடவை வச்சுட்டாங்க, இன்பத்துப்பாலையும் வச்சுட்டாங்க. இப்ப யூபிஎஸ்சி பிளான் என்னன்னா, பொருட்பாலினுடைய 35 வச்சுட்டாங்க. அடுத்து சிலபஸ் மாற்றும் போது 35 வைப்பாங்க. அடுத்து சிலபஸ் மாத்துவாங்களா? என்ன முதல் நாளே இப்படி சொல்றீங்கன்னா, யூபிஎஸ்சி சிலபஸ் அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டாங்க. மாற்றுவதாக இருந்தால் 5 ஆண்டுகள் முன்னாடி அறிவிப்பு தருவாங்க. 5 வருஷம் முன்னாடி சிலபஸ்ல முழுசால மாத்திர மாட்டாங்க, என்டையரா. எப்படி இந்த அறத்துப்பாலையும் இதையும் மாத்தினாலும் கருப்பு மலர்கள் அப்ப இருந்தே இருக்கு, சித்திரப்பாதை அப்ப இருந்தே இருக்கு, அதெல்லாம் மாத்தல. சின்னதா கை வச்சாங்கன்னா கூட 5 வருஷம் முன்னாடி நோட்டீஸ் தருவாங்க. எப்ப அறிவிப்பாங்கன்னா பட்ஜெட்ல அறிவிப்பாங்க. நீங்க யூபிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச பத்தி எப்பமா அறிவிப்பாங்க? பட்ஜெட்ல அறிவிப்பாங்க. ஏன்னா பட்ஜெட்ல எனக்கு வந்து ஒரு பேட்டி கேட்டாங்க, அதை நான் கடைசியா ஞாபகப்படுத்த நான் என்ன சொன்னேன்னு சொல்றேன். இந்த பொருட்பாலை 2ஆ பிரிச்சு இந்த மேல இருக்கிற 35 அதிகாரத்தை இப்ப வச்சிருக்காங்க. இதான் நமக்கு இருக்கு. அப்ப எத்தனாவது அதிகாரம்? 38 அதிகாரம் முடிஞ்சா 39வது அதிகாரம். 35 கூட்டினா எத்தனை வரும்? பொதுவா 74 வரும். ஆனா 70 அதெல்லாம் சொல்லிட்டு 39வது அதிகாரத்துக்கு பேரு இறைமாட்சி. சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அது 73வது அதிகாரத்துக்கு பேரு அவையன். முடிஞ்சு மனப்பாடம் பண்ணிடலாமா? குறுந்தொகை 1ல இருந்து 25, புறநானூறு 182ல இருந்து 200, திருக்குறள்
இறைமாட்சியிலிருந்து அவை அஞ்சாமை வரை. அடுத்து 2 காப்பியங்கள். சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் மட்டும், புகார் காண்டத்துல கோவலன் கண்ணை கல்யாணமாகும். மதுரை காண்டம் தான் கதை நடக்கிறதெல்லாம். இங்க மதுரைக்கு வர்றது, பொற்கொள்ளனால் தப்பா காட்டப்படுறது, அவன் கொலை ஆகிடுறது, அம்மா நெருப்பு வைக்கிறது வரையில மதுரை காண்டம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அதனால மையப்பகுதி சிலப்பதிகாரத்தின் மையப்பகுதி. மீது 2 காண்டங்கள் பேர் தெரியலனாலும் பரவாயில்ல. கம்பராமாயணத்தினுடைய படலங்கள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 119 படலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம கும்பகர்ண வதைப்படலம் தலைப்பிலே ஒண்ணும் சஸ்பென்ஸ் இல்ல. தலைப்பிலே சொல்லிட்டாங்க, என்னமா கும்பகர்ணன் செத்து போயிடுறாருன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் கதையை நமக்கு தெரிஞ்ச கதை தானே. ராமருடைய மனைவி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, போய் எல்லாரும் கொண்டுட்டு வந்து கும்பகர்ணன் செத்து போயிடுறான். யாரு? ராவணனுடைய தம்பியாக இருக்கிற கும்பகர்ணன் இறந்து போய் விடுகிறான். அது கதை. கும்பகர்ணன் தூங்கிட்டு இருப்பாரு, அவர் எழுப்புவாங்க. உறங்குகின்ற கும்பகர்ணன் ஒரு பாடல், அழகான பாடல் இருக்கு, அதை மனப்பாடம் பண்ணுவோம் நம்ம. இந்த இது இறந்துருவார். இந்த கும்பகர்ண வதைப்படல். அப்ப 2 காப்பியம் முடிஞ்சு போச்சா? 5 சேர்த்து பாருங்க. குறுந்தொகை 1-25, புறநானூறு 182-200, திருக்குறள் 39வது அதிகாரத்துல 73வது அதிகாரம். அப்படிதான் சொல்லணுன்றது இல்ல, திருக்குறள் 35 அதிகாரம் சொன்னா கூட போதும் இன்னைக்கு. அடுத்து காப்பியத்தை பத்தி மட்டும் சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல எதுமா கும்பகர்ண வதை. அடுத்து 2 பக்தி இலக்கியம் இருக்கு. இப்போ மார்கழி மாதம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்ன இல்லையா, திருப்பாவை அங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி திருவாசகம் இருக்கு. திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கு ஒருகார்னு பெரிய பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜி போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. தனது கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுதி வைக்க சொல்லிட்டு இறந்து போனார். திருவாசகமும் பெரிய பகுதி, 53 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதி நமக்கு வச்சிருக்காங்க. நீத்தல் விண்ணப்பம் என்ற 50 பாடல்கள் மட்டும் இருக்கு. திருப்பாவையில மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாள் பாடக்கூடிய பாடல். திருப்பாவையில எத்தனை பாடல்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ரஃபா சொல்லுங்க, ஆன்லைன்ல கூட சொல்லலாம். திருப்பாவையில எத்தனை பாடல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாதவங்களும் சொல்லலாம், தெரிஞ்சவங்களும் சொல்லலாம். ஆன்லைன்ல மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். சில டெக்ஸ்ட்ல போட்டிருப்பாங்க. ஆமா, டெக்ஸ்ட்ல மாலதி போட்டாங்க, மாலதி போட்டிருந்தாங்க. பதில் சொன்னது யாரு? பதில் சொன்னது மதனா? ஆடியோல மைக்ல பதில் சொன்னது ஒரு தம்பி சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். 30 தான். ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா, மார்கழி மாதத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு பாடல் வகையில எழுதியிருக்கிறாங்கன்னாக்கா 1 30 அல்லது 31 காரணம் 1 30 அல்லது 31 முதல் நாள். அதனால நமக்கு இவ்வளவுதாமா 7 எழுதி சொல்லிடலாமா? 2 பக்தி இலக்கியம். திருவாசகம் சங்க பாமாலை 30. சந்திரா கரெக்டா போட்டிருக்காங்க. 30வது பாடல்ல வர்ற வரி அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சங்க பாமாலை 30 தப்பாமி இங்கு பரிசுரைப்பார் நம்ம எழுதியிருப்பாங்க. வங்க கடல் கடைந்த மாதவன் 30 பாடல். ரொம்ப பேருக்கு 30 பாடல்கள் தெரியும். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி பயந்துடக்கூடாது. ஆடியோ எவ்வளவு தெரியுமா? 30 பாட்டுக்கும் யூடியூப்ல போய் வீடியோ நீங்க தேர்ந்தீங்கன்னாக்க 26 நிமிஷத்துல ஒருத்தர் உட்காந்து பாடிப்பார். 30 பாட்டையும் பாடி முடிச்சுப்பார். அந்த ஆடியோவை ஒரு 20 தடவை கேட்டீங்கன்னா பல பாடல்கள் உங்களுக்கு வரி தெரிஞ்சு போயிடும். 100 தடவை கேட்டீங்கன்னா ஒப்பிச்சிருங்க. சில வீடுகள்ல சில பாடல் மட்டும் தெரியும். வள்ளல் பெரும்பசுக்கள் பாடல் பல வீடுகள்ல சொல்றாங்க, எனக்கு தெரியும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற அந்த பாசுரத்திலையும் சிலருக்கு 30 தெரியும். அவங்க இப்போ அந்த மாதிரி கேட்டகரின்னு நினைக்கிறேன். சந்திரா அவங்க வங்க நடுவுல வர்ற வரியை சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 7 மனப்பன் பண்ணிட்டோமாமா? என்னது? குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. முதல்ல சைவம், அடுத்தது வைணவம். இப்ப நம்ம யாருக்கு வாய்ப்பு வேணும் ஆன்லைன்ல கை உயர்த்தலாம், மைக் இது பண்ணி பேசலாம். நாம முதல்ல ஆஃப்லைன்ல கேட்போம். இருங்க ஒரு நிமிஷம். எப்படி கட்ட பிடிச்சலாம். மைக் எடுத்து வச்சுக்கோங்க 2 பேருக்கு நடுவுல. நீங்க சொல்லும் போது மைக் வெளியில் சொல்றீங்களாமா? ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க. அர்ஷித் முதல்ல, அஃப்ரீத் சொல்லுங்க. குறுந்தொகை 1-25 பாடல்கள், புறநானூறு 182 200வது பாடல்கள், திருக்குறளில் பொருட்பால், அரசியலும் அமைச்சியலும், அவையஞ்சாமை வரை, இறைமாய்ச்சிலிருந்து அவையஞ்சாமை வரை, சிலப்பதிகாரம், மதுரை காண்டம் மற்றும்
கம்பராமாயணம், கும்பகர்ண வதைப்படலம், பக்தி இலக்கியங்கள திருவாசகம், திருப்பாவை. வெரி குட். அவ்வளவு நீங்க சொல்றீங்களாமா நவீன்? அப்புறம் சொல்றீங்களா? சரி, ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களாமா? நான் ஒரு முறை இறக்கி வைக்கிறேன், யாராவது பார்க்காம கொஞ்சம் தாமதமா வந்து பார்க்கறதுக்காக. 7 இலக்கியம். ஐயா நான் சொல்லவா? சொல்றேம்மா, சொல்லுங்க. குறுந்தொகை 1லிருந்து 25 பாடல்கள் வரை, புறநானூறு 182லிருந்து 200 பாடல்கள் வரை, திருக்குறள் இறைமாட்சியிலிருந்து அவை அஞ்சாமை வரை, சிலப்பதிகாரம் மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் வதைப்படலம், அடுத்து திருப்பாவை லாஸ்ட், அதுக்கு முன்னாடி வந்து திருவாசகம். திருவாசகத்துல 50 பாட்டு. வெரி குட். நீத்தல் விண்ணப்பம். இதுல வந்து நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவையில 30. வேற யாரும் சொல்றீங்களாமா? சொல்லாத உங்களுக்கு ஈஸியான டார்கெட் ஒண்ணு கொடுப்போம். அது என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. அப்படி இப்ப இந்த 7 சொல்லல, சொல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாமா? ஈஸியான டார்கெட் 17 சொல்ல இல்லையாமா? ஈஸியான. இப்ப 17 கீழே இருக்கிற 10 படிச்ச பிறகு அந்த 7 கூட 10 சேர்ந்தா 17 வருது இல்லையா? நமக்கு தமிழ் படிக்க மதன் சொல்லுங்க. ஐயா சொல்லலாமாங்க ஐயா? சொல்லுங்க மதன். குறுந்தொகை 1 முதல் 25 வரைங்க ஐயா. புறநானூறு 182லிருந்து 200 வரை, திருக்குறள் இறைமாட்சி முதல் அவை அஞ்சாமை வரை, சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் வதைப்படலம், திருவாசகத்தில் வந்து நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை முழுவதுமே ஐயா. மதன் தான் முன்னாடி பதில் சொன்னார். ரைட், குட் மதன். பரவாயில்ல, அவர் தெரிஞ்சிருக்கு. ஜூம் கரெக்டா கை உயர்த்தி இருக்கிறாரு. அதெல்லாம் சிலரெல்லாம் ஜூம்ல கிளாஸ்ல பழக அது உங்களுக்கு இருக்கும். வேற யாராவது சொல்றீங்களாமா? சொல்லணுன்ற கட்டாயம் இல்லை, பயப்பட வேண்டாம். அர்ச்சிதா, எழில்வாணன், இந்திரகுமாரி, கண்மணி, மேனகா, நின்பெரும்சு சொல்லுவாரு, சுகந்தி, திவ்யா வந்திருக்காங்க. ஏன்னா என்னை பத்தி விஷயம் ரொம்ப தெரிஞ்ச சீனியர்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்து 1/4 மணி நேரத்துல 20 நிமிஷம் லேட்டா தான் வருது. அது உலகம் அறிந்த உண்மை. 6 மணின்னு போட்டு 6:15 எங்க பொண்ணுதான் இன்னைக்கு திட்டி, புது பேட்ச் தொடங்குறீங்க 5:55 போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. 5:58 கீழே வந்துட்டேன். தம்பி கரெக்டா கீழே நின்று இருந்தார் நவீன்னு. நான் மேல வந்து 6 மணிக்கு தொடங்கி வரேன். செக்ஷன் பி பார்ப்போம். புதுசா ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்காக செகண்ட் பேப்பர் சிலபஸ் இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பப்ளிக்ல அவைலபிளா, பப்ளிக் நைட் பண்ணி பப்ளிக்ல போட்டுருவாங்க. அதனால எல்லாருமே பார்க்கணும். இப்போ அதாவது செகண்ட் பேப்பருடைய லேட்டா வந்தவங்களுக்காக மேலேயும் அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கட்டும். கீழே செக்ஷன் பி அச்சயந்திரம் வந்த பிறகு பாரதியார் 1882 பாரதியார் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட அச்சயந்திரங்கள் 1750 பக்கமாவே தரங்கம்பாடியில சீசன் பாலுக்கு வந்து நிறுவிடுறாரு. ஊவேத்தா ஏலச்சோடையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த புத்தகம்லாம் அச்சிடப்படும். அப்பெல்லாம் அச்சிடப்பட்டா எவ்வளவு காப்பி அச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அச்சயந்திரம் வந்த போது எவ்வளவு காப்பி அச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு புத்தகம் 20லிருந்து 50 தான். இன்னைக்கு தினத்தந்தி எவ்வளவு காப்பி ஆகுது தெரியுங்களா? அவங்களுக்கு தினத்தந்தி எத்தனை காப்பி விற்குதுன்னு பழக வச்சுட்டாங்க. 1 கோடி கிளைம் பண்றாங்க. 65லிருந்து 80 லட்சம் ரூபாய் காப்பி அவங்களுக்கு போகுது. அச்சயந்திரம் வந்த போது திருக்குறள்ல 10 காப்பி, சிவபகத்தினாமத்துல 8 காப்பி, ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்து விடுறது, அவ்வளவுதான் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் பாரதியார் வர்றாரு. பாரதியார் இதுல கண்ணன் பாட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சி சின்னதா மாத்துவாங்கன்னா, கண்ணன் பாட்டை வந்து பாரதியார் எழுதின முப்பெரும் பாடல்களில் ஒன்று. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. சைட்ல பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க உங்களுக்கு சிலபஸ் தரலையா? இருங்க போலீஸ்காரரே அடிப்போம். தம்பி போலீஸ்காரரா இருக்காரு. அதனால வந்து நமக்கு வந்து பாரதியாரோட கண்ணன் பாட்டு முப்பெரும் பாடல்கள் ஒண்ணுன்னு குறிச்சுக்கோங்க. மீதி 2 பாடல்கள் எதுனாக்கா, பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு 3 சேர்ந்தது முப்பெரும் பாட்டு. ஒரு காலத்துல சிலபஸ் பாஞ்சாலி சபதம் இருந்தது. இப்ப கண்ணன் பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல். பாரதியாருடைய பிறந்தநாள் பக்கமா வந்துட்டு போச்சு. பாரதியார் மேல விமர்சனங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கண்ணன் பாட்டை பொறுத்த மட்டும் மனிதர்கள் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் தெய்வங்கள் அந்த பொருளை எழுதியிருப்பாரு.
அடுத்து பாரதியாருக்கு தாசனாக இருந்த கனக சுப்புரத்தினம், அவருடைய பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினத்துக்கு ஒரு தாசன் வந்தாரு, அவர் சுரதா. அவருடைய சிலை தான் நம்ம சென்னையில அசோக் பில்லருக்கு முன்னாடி சிக்னல்ல பாக்குறோம்ல, அது சுரதாசன், பாரதிதாசன். மூணாவது நா காமராசனுடைய கருப்பு மலர்கள் புது கவிதை புத்தகம். இதை தான் நம்ம திங்கக்கிழமை படிக்க தொடங்கும் அந்த புத்தகத்தை. அப்ப 3 கவிதை புத்தகம் இருக்கு. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா காமராசனுடைய கருப்பு மலர்கள். அடுத்து நா காமராசன் பேர்ல ஒரு கவிதை மன்றம் தொடங்க போறோம். ஐயா இயற்கை அடைஞ்சிட்டாங்க. அம்மா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய நம்பர்ல வந்தாங்க. உங்களுக்காக நான் கருப்பு மலர்கள் நடத்திருக்கிற வீடியோ ஒரு 18 இருந்து 20 நிமிஷம் இருக்கும். ரொம்ப பழசு, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி. கொஞ்சம் இந்த அளவு குண்டா இல்லாம ஒல்லியா இருக்கும் அந்த வீடியோல. அந்த வீடியோ சுத்தி வரும்போது நா காமராசனுடைய துணைவியாளரை பார்த்துட்டு என்னுடைய நம்பர் அந்த அகாடமி விளம்பரத்துல பார்த்து வந்தாங்க. அவங்க பேர்ல அடுத்த மாதத்துல பொங்கலுக்கு முன்னாடி ஒரு கவிதை மன்றம் தொடங்க போறோம். கவிதை எழுதுற வாய்ப்பு இருக்கு அவங்களுக்காக, மாணவர்களுக்காக கிடையாது, மாணவர்கள் பயன்படுத்தலாம். அப்ப 3 முடிஞ்சது. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, 3வது எதுமா நா காமராசனுடைய கருப்பு. அது 3 கவிதை. 2 உரைநடை இருக்கிறது. 1 மு வரதராசனுடைய அறமும் அரசியல், ரொம்ப பயன்படக்கூடிய புத்தகம். If you are going to write the mains in Tamil, this is one of the best reference book. தமிழ்ல எழுதுறதா இருந்தா, இங்கிலீஷ்ல எழுதினாலும் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆனா தமிழ்ல தான் மெயின்ஸ் எழுதுறோம். தம்பி இந்த மாதிரி அப்துல்லா நம்ம கிட்ட இன்டர்வியூ போறாருல, அவர் தமிழ்ல தான் எழுதியிருக்காரு. போன முறை கிளியர் பண்ண காமராஜ், நம்ம போஸ்ட் விட்டுருக்கோம்ல அகாடமியில், அவர் எல்லாத்துக்குமே தமிழ்ல எழுதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ் தமிழ்ல எழுதலாம்னு நினைச்சவங்களுக்கு எத்திக்ஸ்க்கு பெஸ்ட் புக் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் அறமும் அரசியல். அடுத்த புத்தகம் சி.என். அண்ணாதுரையினுடைய ரொம்ப குட்டியோண்டு புத்தகம், ஏ தாழ்ந்த தமிழகமேனு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நின்று பாவேந்தருடைய மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, பாரதிதாசன் அவருடைய படத்தை திறந்து வச்சுட்டு அவர் பேசின ஆடியோவை புக்கா மாத்திருக்கு. அது ஒரு 35-40 பக்கம் தான் இருக்கும். அப்புறம் 2 டெக்ஸ்ட், எதுமா மோகனுடைய அறமும் அரசியலும், அண்ணாதுரையினுடைய ஏதான். அடுத்த பகுதி என்னன்னா, ஒரு புதினம், ஒரு சிறுகதை, ஒரு நாடகம். புதினம்னா என்னமா? புதினம் என்பதை நம்ம காமனா என்ன சொல்றோம்? நாவல். நாவல். நாவல் தேன்மலராமா யாருக்கு வரலது? நாவல் என்பது ஆங்கில சொல். நாவல் டி அப்படின்னாக்கா புதுசுன்னு அர்த்தம். நாவலுக்கான தூய தமிழ் சொல் என்னமா? புதினம். அடுத்து ஒரு புதினத்துல யார வச்சிருக்காங்கனாக்கா அகிலனுடைய சித்திரப்பாவை, அது மையரசனுடைய ஞானபீட பரிசு வாங்கின புத்தகம், ஞானபீடம். அடுத்ததாக ஜெயகாந்தனுடைய குருபீடம் என்ற சிறுகதை தொகுப்பு இருக்கு. 9 சிறுகதைகள் இருக்கு. 3வது யாருக்கும் வெட்கமில்லை என்ற சோ ராமசாமியினுடைய புத்தகம். உங்களுக்கு ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 3 புத்தகத்தையும் படிக்கக்கூடிய பல்வேறு தமிழ் ஆப்ஷன் பிள்ளைக்கு இந்த 3த்தையும் படிச்சு முடிச்சுட்டு அவங்க என்ன நினைச்சுவாங்கன்னா, தமிழ் ஆப்ஷன்ல ஒண்ணுமே கிடையாது, நாமளே படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன முடிவுக்கு வருவாங்க. தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு சின்ன கைடன்ஸ், அது நம்ம அகாடமியில போன முறை விடை எழுதினவங்களுடைய விடைத்தாள்களை மட்டும் அந்த பிள்ளைங்க கிட்ட அனுமதி வாங்கி ஒரு 7000 பக்கத்துக்கு விடைகள் வச்சோம். 5000 வச்சிருந்தோம். கலைமானின்னு ஒரு பொண்ணு 28 டெஸ்ட் எழுதினா, ரொம்ப அருமையா எழுதினான்னு சொன்னா இல்லையா, அவங்களே ஒரு 1200 பக்கம் எடுத்துட்டோம். 7000 பக்கத்துக்கு ப்ரீவியஸ் பேட்ச்ல விட எழுதக்கூடிய ஆன்சர்ஸ், அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா. இந்த 3 ரொம்ப செல்ஃப் ரீடிங் புக்ஸ்னே கூட குறிச்சுக்கலாம். அகிலனுடைய சித்திரப்பாவை, ஜெயகாந்தனுடைய குருபீடம், சோறு. கடைசியா 2 நாட்டுப்புற இலக்கியங்கள், ஒண்ணு கதை, இன்னொன்னு நாட்டுப்புறம். ஒண்ணு கதை எதுனா முத்துப்பட்டன் கதை என்கிற ஒரு கதை, உண்மையா நடந்த கதை. 1680 இருந்து 1730 நடந்திருக்கணும்னு அந்த புத்தகத்தை தொகுக்கிற நா வானமாமலை அவர்கள் சொல்றாங்க. சாதியமும் தீண்டாமையும் உச்சத்தில் இருந்த காலம். முத்துப்பட்டன் என்கிற பார்ப்பன இனத்தை சார்ந்த இளைஞன் செருப்பு தைக்கிற, தெலுங்கு பேசுகிற பொம்மக்கா திம்மக்கா என்கிற அக்கா தங்கச்சி 2 பேரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வெட்டிட்டார். தான் முத்துப்பட்டன் கதை. 19 பக்கம் தான் அந்த பாட்டு. 20 பக்கத்துக்கு ஐயா ஐயுரை எழுதியிருப்பாங்க முத்துப்பட்டன் கதை. அதுக்கடுத்து மலையருவின்னு ஒரு புத்தகம், பெரிதாக இருக்கும், சித்திரப்பாவி மாதிரி. ஆனா அதுல எல்லா நாட்டுப்புற பாடல்களும், தாலாட்டு பாடல்கள் இருந்து மனிதன் இறந்தா பாடுகிற ஒப்பாரி பாடல்கள் வரையில மலையருவி, கிட்டத்தட்ட லார்ட் மெக்கன்சி தொகுத்த புத்தகம் அது.
அதை வந்து முறைப்படுத்தினவர் கிவா ஜெகன். அப்ப செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய 10 புத்தகங்களை மறுபடியும் சொல்றேன். கவிதையில 3, பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா. காமராசனுடைய கருப்பு மலர்கள். கட்டுரையில 2, மு. வரதராசனுடைய அறமும் அரசியலும், பேரறிஞர் அண்ணாவுடைய தாழ்ந்த தமிழகமே. ஒரு புதினம், ஒரு சிறுகதை, ஒரு நாடகம். புதினம் வந்து அகிலனுடைய சித்திரப்பாவை, சிறுகதை வந்து ஜெயகாந்தனுடைய குருபீடம், நாடகம் வந்து சோ. ராமசாமியினுடைய யாருக்கும். கடைசியா 2 நாட்டுப்புற பாடல்கள், ஒண்ணு கதை, முத்துப்பட்டன் கதை, இன்னொன்னு மலையர். இந்த கடைசி 2 புத்தகங்கள்ல கூர்மையா வார்த்தையை சொல்லணும். இந்த 2 புத்தகத்தையும் they are not authors, they have not written it, they have compiled it. அவங்க அதை எழுதல. கண்ணன் பாட்டுனா யாரு எழுதுறது? பாரதியா தான் எழுதினாங்க. ஆனா முத்துப்பட்டன் கதைய வானமாமலை எழுதல. அங்க இருக்கிற மக்கள் பார்த்து பேசுறது போய் பேப்பர் கார்ல பதிவு பண்ணிட்டு வந்து அந்த கதையை மறுபடியும் எழுதினாங்க. அதனால 2த்துக்கு என்ன போடுறாங்க பாருங்க, பதிப்பித்தவர், பதிப்பித்த அந்த வார்த்தையை அண்டலும். அவங்களை வந்து ஆத்தர்னு சொல்லக்கூடாது. மீதி எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அவங்க தான் ஆத்தர்ஸ். பதிப்பு 10, பின்னாடி 10 தெரிஞ்சிருச்சு, முன்னாடி 7 இருக்கு. இப்ப நம்ம வாய்ப்பு தருவோம். பின்னாடி இருக்க 10 மட்டும் சொல்லலாம், அல்லது 17 சேர்த்து சொல்லலாம், உங்களுடைய விருப்பம். இப்ப முதல்ல நம்ம ஆன்லைன்ல வாய்ப்பு கொடுப்போம். பின்னாடி இருக்கிற 10 சொல்லலாம், நின்பெரும் தீரும் சொல்லலாம், தப்பு இல்லை. எக்ஸிஸ்டிங் மார்னிங் பேட்ச்ல இருந்து ஈவினிங் தொடங்குறதால மாறிக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, நின்பெரும் சீர் சொல்லுங்க. ஐயா குறுந்தொகையில வந்து 1 to 25, புறநானூறு வந்து 182ல இருந்து 200ங்க ஐயா. திருக்குறள் வந்து அரசியலும் அமைச்சியலும், சிலப்பதிகாரம் மதுரை காண்டம், கம்பராமாயணம் கும்பகர்ண வதைப்படலம், திருவாசகத்துல வந்து நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை முழுவதும், நவீன இலக்கியத்துல வந்து பாரதியார், கண்ணன் பாட்டு பாரதியாரோடது, குடும்ப விளக்கு பாரதிதாசனோடது, கருப்பு மலர்கள் நா. காமராசனோடது, உரைநடை இலக்கியத்துல வந்து அறமும் அரசியலும் மூவாவோடது, தாழ்ந்த தமிழகமே அண்ணாதுரையோடது, அப்புறம் புதினத்துல வந்து சித்திரப்பாவை, சிறுகதையில வந்து குருப்பிடம், நாடகத்துல வந்து யாருக்கும் வெட்கமில்லை, நாட்டுப்புற இலக்கியங்கள்ல வந்து முத்துப்பட்டன் கதையும் மலையறிவும். வெரி குட். வேற யாராவது சொல்றீங்களாமா? அல்லது சிலருக்கு வந்து சொல்லுங்க தம்பி. சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சங்க இலக்கியத்துல சங்க இலக்கியம் பகுதி 1, குறுந்தொகை பாடல்கள் 1ல இருந்து 25 வரைக்கும் சார். புறநானூறு பாடல்கள் 182ல இருந்து 200 வரைக்கும். திருக்குறள் பொருட்பால் அரசியலும் அமைச்சியலும், இறைமாட்சியிலிருந்து அவையஞ்சாமை வரை, காப்பிய காலம், சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், கம்பராமாயணம், கும்பகர்ண வதைப்படலம், பக்தி இலக்கியம் வந்தா திருவாசகம், நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை முழுவதும். பிரிவு B-ல நவீன இலக்கியம் பகுதி 1 கவிதை, பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா. காமராசனுடைய கருப்பு மலர்கள் கவிதைகள். உரைநடை மு. வரதராசன், அறமும் அரசியலும், C.N. அண்ணாதுரை, தாழ்ந்த தமிழகமே என்ற உரைநடைகள். பகுதி 2 புதினம், சிறுகதை மற்றும் நாடகம், அகிலனுடைய சித்திரப்பாவை, ஜெயகாந்தனுடைய குருபீடம், நாடகம் சோ. யாருக்கும் வெட்கமில்லை, நாட்டுப்புற இலக்கியங்கள், முத்துப்பட்டன் கதை, மலையருவி. வெரி குட்மா. ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா, சந்தேகம். என்னன்னா குருபீடம் அப்படின்றது ஒரு கதை, ஆனா நீங்க தொகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அது ஒரு சந்தேகம் இருக்கு. குருபீடம் அந்த ஒரு கதையை மட்டும் படிச்சா போதுமா, இல்ல அந்த தொகுப்புல அந்த ஒரு சின்ன தொகுப்பு நான் வந்து போன எக்ஸிபிஷன்ல வாங்கியிருந்தேன். நீங்க வாங்க. குருபீடம்ன்றது அதுக்கு 9 கதைகள்ல முதல் கதையினுடைய பேரை புத்தகத்துக்கு தந்துட்டார் ஜெயகாந்த். ஆனா 9 கதையை நம்ம படிக்கும். நீங்க புத்தக கண்காட்சியில வாங்கினது அந்த 9 கதைகள் கையில புத்தகம் வச்சிருந்தீங்கன்னாக்கா 9 கதை பேரையும் சொல்றேன் நான். முதல் கதைக்கு பேரு வந்து குருபீடம், 2வது கதைக்கு பேரு டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும், 3வது கதை வந்து நிக்கி, 4வது கதை வந்து ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது,
5வது கதை வந்து தவறுகள் குற்றங்கள் அல்ல. 6வது கதை ஒரு உயிரின் மரணம். 7வது கதை வந்து விதியும் விபத்தும். 8வது கதை வந்து புதுச்செருப்பு கடிக்கும். 9வது கதை எங்கோ யாரோ யாருக்கா. நீங்க ஐயா பிள்ளை சொல்றாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். எத்தனாவது அணின்மா போட்டிருக்கிறோம் விளம்பரத்தில் என்ன பார்த்தீங்க? 25 அணி படிச்சா என்ன ஆகும்? 25வது முறையா உங்களுக்காக புத்தகத்தை படிக்கும். கருதுங்களா? 17 முறை நேர அணியும் 8 டெஸ்ட் பேட்சும். ஆனா நம்ம டைரக்டர் மீட்டிங்லாம் என்ன பண்ணாங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 24 வருது, அதுல நீங்க 25 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 25வது. அதனால இது எல்லாத்தையும் நம்ம அப்போ இந்த விஷயம். அப்ப வேற யாராவது சொல்றீங்களாமா? ஆன்லைன்ல சிலபஸ் முழுத்தையும் சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், இது என்ன இது நமக்கு வந்து இது மறைக்காமலே வச்சிருக்கிறாரு, நம்மளை பார்க்காம வேற சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க பார்க்காம தான் சொல்லணும், பார்க்காம தான் இது பண்றீங்க, அது கரெக்ட். நான் எதுக்காக வச்சிருக்கிறேன்னா, இப்ப புதுசா படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, புதுசா ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க படிக்கணுன்றதுக்காக அதை எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்கேன். மற்றபடி நீங்க பார்க்காம தான் சொல்லணும். இந்த நம்பர்ல உங்களுக்கு ஒருவேளை வீட்டுல வந்து இப்ப வந்து பேசுற சூழ்நிலையில சுத்தி டிவி சத்தம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்ல சில இடத்துல பஸ்ல இருந்து கவனிக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அனுப்பு. நீங்க அனுப்பிட்டீங்கன்னாக்கா நான் உடனே ரைட் போட்டு டிக் போட்டுருவேன். எனக்கு இங்க வாட்ஸ்அப் மெசேஜ் காட்டும். இங்க சென்ட்னு அனுப்பிட்டீங்கன்னா ஜூம்ல நான் உடனடியாக உங்களுக்கு திருப்பி சொல்லுவேன். வேற யாராவது சொல்றீங்களாமா? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுவா மாலதி, சொல்லுங்க. குறுந்தொகையில வந்து 1ல இருந்து 25 பாடல்கள், புறநானூறு வந்துட்டு 182ல இருந்து 200 பாடல்கள், திருக்குறள் வந்து இறைமாட்சி முதல் அவையஞ்சாமை வரைக்கும், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் வந்துட்டு மதுரை காண்டம், கம்பராமாயணம் வந்துட்டு கும்பகர்ணன் வதைப்படலம், திருவாசகம் வந்து நீத்தல் விண்ணப்பம், இது திருப்பாவை வந்துட்டு 30 பாடல்கள், அதுக்கப்புறம் பகுதி 6ல வந்துட்டு பாரதியாரின் கண்ணன் பாட்டு, பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, காமராசன் அவர்களின் கருப்பு மலர்கள், அதுக்கப்புறம் உரைநடையில வந்துட்டு அறமும் அரசியலும் வந்துட்டு மு வரதராசனார், அதுக்கப்புறம் தாழ்ந்த தமிழகமே அறிஞர் அண்ணாவுடையது, சிறுகதையில வந்துட்டு அகிலனின் சித்திரப்பாவை, புதினம்ல சிறுகதையில வந்துட்டு குருபீடம் ஜெயகாந்தனுடையது, அதுக்கப்புறம் நாடகத்துல வந்துட்டு யாருக்கும் வெட்கமில்லை வந்துட்டு சோவுடையது, அதுக்கப்புறம் மலையருவி கீவா ஜெகநாதன், முத்துப்பாட்டன் கதை நான் வானமாலை மாமலை. நன்றி சார். மாலதி நல்லதுமா, கரெக்டா சொன்னீங்க. 2 பேருமே சரியா சொன்னீங்க. நன்றி. அடுத்து வேற யாருமே சொல்றீங்க? எழில்வாணன் மாலதி இல்லாம ஆஃப்லைன்ல கேட்போமா? முதல்ல எழுதி சொல்லிட்டீங்க, பின்னாடி இருக்க 10 மட்டும் சொல்லுங்க. பாரதியார் கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, காமராசனுடைய கருப்பு மலர்கள், உரைநடை வந்து மு வரதராசனுடைய அறமும் அரசியலும், சி.என். அண்ணாதுரை வந்து தாழ்ந்த தமிழகமே, புதின வந்து அகிலன் சித்திரப்பாவை, சோவுடைய யாருக்கும் வெட்கமில்லை, ஜெயகாந்தனுடைய குறிப்பிடம், முத்துப்பட்டன் கதை, மலையருவி. என்ன ஆஃப்லைன்ல இருக்கவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னா, லேசா கண்ண உருட்டுனா போர்டு தெரியும், அது நீங்க பாக்குறீன்றது ஐயாவுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க நீங்க என்ன புத்தகங்களுக்கு ஞாபகம் இருக்கு சும்மா வேண்டாம் சார், உங்களுக்கு எது வரைக்கும் ஞாபகம் வருதோ அது வரைக்கும் சொல்லுங்க. ஆர்டர் தான் சொல்லணும்ன்றது இல்லை. நான் முதல் நாள் தானே மைக் அங்க வைங்க, அவருடைய டேபிள் மேல, அவருடைய சேர் மேல தெரிஞ்சது சொல்லு. பார்க்காம என்ன ஞாபகம் வருது பாருங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் கேட்கிறேன், ட்ரை பண்ணுங்க. வேற ஆன்லைன்ல வந்திருக்கவங்க சுகந்தி, கண்மணி, இந்திரகுமாரி, எழுவனம் சொல்லிட்டாரு, அர்ச்சிதா, மதன், மாலதி சொல்லிட்டாங்க. வேற யாராவது சொல்றீங்களா? 2 பேர் சொல்லிருக்கீங்க. வேற யாராவது இந்த புத்தகத்தினுடைய பேரையும் சொல்றீங்களா? சொல்லுமா. தென்மலர் கண்ணன் பாட்டு, பாரதியார், பாரதிதாசன் குடும்ப விளக்கு, காமராசர் கருப்பு மலர்கள், அடுத்து உரைநடை மு
வரதராசனார் அறமும் அரசியலும். ஏ தாழ்ந்த தமிழகமே அறிஞர் அண்ணா. அடுத்து வந்து புதினம் அகிலன் சித்திரப்பாவை குருபீடம் சிறுகதைகள்ல. அடுத்து வந்து யாருக்கும் வெட்கமில்லை நாடகம் சோ. அடுத்து லாஸ்ட் வந்து மலையருவி முத்துப்பட்டன் கதை. வெரி குட். தேன்மொழி சரியா சொல்லிட்டாங்க. வேற யாருக்காவது ஆன்லைன்ல வகுப்புல வாய்ப்பு வேணா எப்பவுமே நம்ம சொல்லுவோம், வகுப்புல நீங்க பேசுற வாய்ப்பை பயன். இப்ப நான் அடுத்த மணி 7 கிட்டாச்சு, இன்னொரு 15-20 நிமிடங்களுக்கு கருப்பு மலர்கள்ல இருந்து ஒரு சின்ன கவிதை நம்ம எப்படி படிக்கலாம்ன்ற ஒரு கவிதையும், புறநானூர்ல இருந்து ஒரு பாடலையும் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் 7:20 to 7:30 வகுப்பு சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம், அதை நம்ம தெரிஞ்சு ரைட்டுங்களா. நேரடியா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா தனியா கூட அப்புறம் கூப்பிட்டு பேசலாம். முதல்ல இப்ப தமிழ் விருப்ப பாடத்துல நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர்னுடைய கருப்பு மலர்கள் புத்தகம் வந்து அதுல இருந்தா நம்ம திங்கட்கிழமை இன்னைக்கு தொடங்க போறோம். கருப்பு மலர்கள் காமராசன் எழுதின புத்தகம். அதுல எக்கச்சக்கமான கவிதைகள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சின்ன கவிதையாவும் அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற கவிதையாக. ஏன் இந்த கவிதையை எடுக்கிறோம் நாம அப்படின்னாக்கா, புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எழுதுகிற வள்ளிக்கண்ணன் அவர்கள் எக்கச்சக்கமான புது கவிதைகளை எல்லாருடைய கவிதைகளையும் எடுத்துக்காட்டு தரும் பொழுது காமராசனுடைய இந்த புல் என்கிற கவிதையை தான் அவர் எடுத்துக்காட்டா தந்திருக்கிறார். ஏன்னா இந்த புது கவிதை உலகமே வால்ட் விட்மன் எழுதின புல்லின் இதழ்கள் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு நூலுடைய தாக்கத்துலதான் தமிழ்நாட்டிலேயே புது கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ இவர் வந்து புல்ல குறித்து என்னப்பா எழுத முடியும், புல்லுன்னா என்ன எழுத முடியும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம பார்ப்போம். இந்த புல் வந்து வால் முளைத்த மண்ணுன்னு சொல்றார். நமக்குலாம் தெரியும், சின்ன வயதுல நாம அதிகமா வால் முளைச்ச பசங்கன்னு. இந்த கவிதை வந்து வால் முளைத்த, இது 8-10 வரி தான், 5-5 10-3 13 வரி தான். ஆனா எவ்வளவு விஷயங்களை காமராசன் சொல்லியிருக்காரு பார்ப்போம். மண் புல்ல பத்தி என்ன சொல்றாரு, வால் முளைத்த மண்ணு. நமக்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப துரு இருந்தோம்னா வால் முளைச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காண்டா, அருந்த வால்னு திட்டிருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல அப்படிதான் இருப்போம். குழந்தைகளை இங்க எடுத்து பாத்திரத்தை கீழே தள்ளுவோம், நாற்காலி மேல உடைப்போம், இதை உடைப்போம், கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம், டிவி ரிமோட்டை உடைப்போம், எல்லாம் பண்ணிட்டு. இந்த உலகத்துக்கு வால் முளைச்சா அதுதான் புல்லாம். இந்த ஒவ்வொரு வரி கூடயும் புல்ல பொறுத்து உங்களுக்கு கவிதை. வால் முளைத்த மண்ணே வசந்தத்தின் பச்சை முத்திரையே. என்ன சொல்றாருமா, சீல் குத்துறாங்கல்ல போஸ்ட் ஆபீஸ்ல அங்கெல்லாம், அது மாதிரி வசந்த காலம் வந்துருச்சுன்னு பூமி மேல ஒரு முத்திரை குத்து இருக்குதான், அதான் புல்வெளி. வசந்தத்தின் பச்சை முத்திரையே. உடல் மெலிந்த தாவரமே. உடல் மெலிந்த தாவரம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பல்வேறு பெண்கள் அவங்க எல்லாம் நம்ம பார்ப்போம், நம்ம டயட்ல இருக்கணும், உடம்பு இழைக்கணும் அப்படின்னே இது பண்ணிட்டு இருக்காங்க. தென்மலை டவுட் இருக்காமா? ஷேர் ஆகுது இல்ல? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? சரி சரி வந்து பாருங்க, உடல் மெலிந்த தாவரமேன்றார். உடம்பு இழைக்கிறதுக்காக எல்லாம் டயட்ல இருப்பாங்க. நான் 2 இட்லி சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட்ல முன்னாடி சாப்பிடுறேன். அப்படி இந்த தாவரம் டயட் இருந்து மெலிஞ்சிருச்சா, அதுதான் புல்லா. உடல் மெலிந்த தாவரமே. அடுத்த ஒரு அருமையான கவித்துவமான வரி பாருங்க, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்று. வானத்திலிருந்து வர்ற பனித்துளிகள் எங்கப்பா படுக்கும்? அதுக்கான படுக்கை அறை எதுவா? புல்லா. அப்படி எதிர்கார்ப்பாரு. ஒவ்வொருவரையும் ரசிக்கத்தக்கதா இருப்பாரு. ஏ வால் முளைத்த மண்ணே, அந்த புல்லு கூட பொருத்தி பார்க்கணும். வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்று. அடுத்து ரொம்ப அழகா 2 வரி எழுதுறாரு. நஞ்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டிய புல்லே. உள்ள பார்த்தா அறிவுரை சொல்றாரு, நீங்கெல்லாம் வளர்ற பார்க்கெல்லாம் வளர்ந்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, மெதுக்கு உட்கார்ந்து ஏஞ்சி போறோம். தஞ்சாவூர்ல நஞ்சை நிலத்துல போய் வளரலாமா? வளர்ந்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணிடுறான், தினமும் கட் பண்ணி போட்டுரு.
நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும். அதான் கவித்துவம் பேரு. ஆக்சுவலா அதுக்கு பேரு பொது வாழ்க்கையில களை எடுத்தல்னு பேரு. களை எடுக்கிறது தான் அது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாள்தோறும் அறுவடையாகும். ஏன் அறுவடையாகுதுன்னு அடுத்த வரல கண்டுபிடிச்சாரு. அறுவடையாகும் நாட்டிய புள்ளி. காத்துல டான்ஸ் ஆடுற அந்த புல்ல நாட்டிய புள்ளி. அறுவடையாகி எங்க போச்சு அந்த புல்லு? அடுத்த வரல அதுக்கான விடையை வைக்கிறாரு. பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே. தின்பண்டத்துக்கு 2 சுழியின் வரணும். பிரிண்டிங்ல தப்பா இருக்கு புத்தகத்துல. தின்பண்டம் தின்னுகிறது. நமக்கெல்லாம் காலைல 11 மணி ஆச்சுன்னா நாக்கு அடிக்கும். ஒரு டீயை குடிக்கணும், பிஸ்கட் வேணும், வடை வேணும். சிலர் காலையில கூட தாக்கு பிடிச்சிருவாங்க. மதியம் 3ல இருந்து 5 மணிக்குள்ளனா போண்டா வாத்து, பஜ்ஜி வாத்துனா எல்லாருக்கும். நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கு. ஆனால் பால் தருகிற பசுக்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கா? அந்த ஸ்நாக்ஸ் தாண்டா புல்லுன்னார். இப்ப என்ன இந்த கவிதை படிச்ச உடனே எந்த வரி உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் கேட்பேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த வரியை தான் நான் சொல்லுவேன். பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே, பச்சை நிறத்தின் விளம்பரமே. நம்ம இந்த மாதவன் ஷாலினி நடிச்ச ஒரு படத்துல வந்து மஞ்சள் நிறமே பச்சை நிறமே காதல் பாட்டு வச்சிருக்கோம். பச்சை நிறத்துக்கான அம்பாசிடர் இவர் தானா? இவர் தான் விளம்பர தூதுவர். உலகம் எங்கும் பரவி கிடக்கிறார். பச்சை நிறத்தின் விளம்பரமே. பாருங்க, இந்த குசேலரின் உணவு களஞ்சியம். அது பின்னாடி நம்ம படிப்போம். இந்த இலக்கிய உத்திக்கு பேரு தொன்மம்னு பேரு. தொன்மம்னா என்னன்னா, பழைய விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு எளிமையா சொல்லிட்டு போயிரு. நம்ம தினமும் பயன்படுத்துறோம். 4 பேர் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு ஃப்ரெண்டு புதுசா வருவான், மூக்கு நிறைய கையை வச்சுட்டு நாரதர் வர்றாரு கம்பெனி. நாரதர்னா என்ன? ராமாயணத்துல மகாபாரதத்துல வர்ற கதை. ஆனா நாரதர் கலகம் ஊட்டுவார். நாம என்ன சொல்லுவோம்? ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னு. கலெக்டர் தாசில்தாரே துன்பம் ஆயிடுச்சு. பெரிய கலெக்டர் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து என்ன சொல்றாங்க? பெரிய ராஜா இவர், நம்ம ராணி. அந்த மாதிரி பழைய விஷயங்களை பயன்படுத்த பேர் தொன்மம்னு பேரு. இவ்வளவு அழகான விஷயத்தை பயன்படுத்தாரு. குசேலரின் உணவு களஞ்சியம். குசேலர்னா யாருக்கா தெரியுமாமா? ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லுங்க. ஆன்மீகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. குசேலர்னா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லுங்க. கண்ணனோட நண்பன் ஐயா. அவரு ரொம்ப வறுமையில இருந்தவரு. கண்ணனுடைய அவருக்காக நண்பர் அவர் மீட் பண்ண போறப்ப ஒரு கை அவல் மட்டும் ரொம்ப யோசிச்சுட்டே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போனது அவங்க மனைவி கொடுத்து அமிச்சாங்கன்ட்டு. ஆனா கண்ணன் அதை வந்து இழுத்து ரொம்ப அன்போட எனக்காக எதுவும் கொண்டு வரலையான்னு அவரை கேட்டு அதை அவர் இடுப்புல இருந்து முடிஞ்சிருந்த அந்த அவலை எடுத்து சாப்பிட்ட உடனே குசேலர் வந்து குபேரனா மாறிட்டாருன்னு. குபேரன் வேற ஒரு ஆக்சுவலி அது வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா, எங்க போனாலும் யார பார்க்க போனாலும் ஏதாச்சும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு அந்த கதையை சொல்லுவாங்க. புரியுது. ரைட். அடுத்து வந்து நம்ம வேற யாராவது சொல்றீங்களாமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா தேன்மொழி கரெக்டாவே சொல்லிட்டாங்க. அவர் வந்து கண்ணனுடைய வகுப்பு தோழராக இருந்தவர். ரொம்ப வறுமையில இருந்தாரு. அப்ப கண்ணனை சந்திக்க போகும்போது அவல் எடுத்துட்டு போனாரு. அந்த அவல கண்ணனே விரும்பி சாப்பிட்ட போது அவருடைய வீடு பணக்கார வீடா மாறிடுச்சு அப்படின்றது அந்த கதைகள். அந்த மாதிரி விஷயம். இந்த கதையை எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்லைன்ல? எவ்வளவு பேருக்கு இப்ப அவங்க தேன்மலர் சொன்னது தெரியும்னு மட்டும் சொல்லுங்க. அதை கை உயர்த்துங்க, அதை டெக்ஸ்ட்ல போடுங்க. உங்களுக்கு தெரியுமா? நவீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். எழில்வாணனுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இப்ப எப்படி பயன்படி இப்ப பார்த்தாதான் நமக்கு தெரிய வரும். புல்ல வந்து குசேலன் படத்துலயா? குசேலரை பத்தி இன்னொரு செய்தி என்னன்னா, பாப்பா கரெக்டா சொல்லிட்டாங்க. அது இன்னொரு செய்தி என்னன்னு தெரிஞ்சா நீங்க நட்சத்திர பலன் படிக்க மாட்டீங்க. அது என்னன்னா, குசேலனுடைய கிளாஸ்மேட் தானே கண்ணன். அவருக்கு 27 குழந்தை பிறந்தது. அந்த 27 தான் நம்ம நட்சத்திரம்லாம். நம்மள சொல்லி கதை ஓட்டிட்டு இருக்காங்களா? பரணியில பிறந்தது தரணியாலும், கேட்டையில பிறந்தது கோட்டையாலும், இந்த நட்சத்திரம் அதுன்னா சொல்றாங்கல்ல. இதெல்லாம் குசேலருடைய குழந்தைங்க பேர். 27 நட்சத்திரம். இவர் ரொம்ப வறுமையில இருந்தபோது என்ன பண்ணாரா? புல்லுக்கு எங்க தொடர்பு பாரு. அதான் நாகாமராசன் ஜெயிக்கிற இடம். இப்பவும் இந்த டவர் பார்க்ல நடக்கிறவங்க அருகம்புல்லு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இந்த தொடங்கி வச்சவரே குசேலர். யாரு? குசேலர் தான். ரொம்ப வறுமையில் இருந்த போது புல்ல எடுத்துட்டு போயிட்டு வெந்நீர்ல காய்ச்சி வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு. அதுல கொஞ்சம் சத்து இருந்தது. அதை கொண்டு எழுதினார் பாருங்க தலைவர். குசேலரின் உணவு களஞ்சியம். குசேலன் 27 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்ட போது
அவனுக்கு பசியை தீக்க பயன்பட்டது எதுமா? இந்த புல்லும் அருகம்புல்லும் தான். அதை கொண்டது போட்டாரு பாருங்க. அங்கதான் நான் காமராசர் நிற்கிறேன். கடைசி வரி ரொம்ப அழகான வரி. குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்பு ருசி பெற்று விட்ட ஓவிய புள்ளி. புல் எடுத்து நீங்க லேசா கடிச்சு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. புல்லை எடுத்து நீங்க கடிச்சு பாக்குறீங்க. கடிச்சு பார்த்திருக்கீங்களாமா? யாரு கடிச்சு நமக்கு ஏன் வேலை? மாடு மேய்ஞ்சு நான் காமராசர் கடிச்சு பார்த்திருக்காது. அது உப்பு கறிக்குதான், சால்ட்டா இருக்குதான். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு அழகா. காதலை கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. நீ இங்க தரையில மருத நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே இருக்கணும், அது கடல் வந்து அங்க இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் காதலிக்காம எப்படி அதுக்கு உப்பு ருசி வந்துருச்சு அப்படின்னு கேட்க. குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்பு ருசி பெற்று விட்ட ஓவிய புள்ளி என்ற எவ்வளவு அழகான கவிதை பாருங்க. ஒரு 13 வரிக்குள்ள நான் காமராசன் எவ்வளவு வேலைகளை பண்றாரு. இல்ல இதுல உங்களுக்கு பிடிச்ச வரி எதை சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு வரிகள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச வரி பார்த்தே கூட சொல்லலாம், ஒண்ணு தவறு இல்ல. ஐயா எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கியா அப்படி சொன்ன நவீன் சொல்லுங்க. உப்பு ருசி பெற்று விட்ட ஓவிய புள்ளி. மைக்கு அங்க இருக்கா? ஏன் அங்கங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சேர்ல வச்சுங்க, புக்ல மாட்டி விட்டுரு. ஒரு புத்தகத்துல மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. இந்த கடைசியில குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்பு ருசியை பெற்றுவிட்ட ஓவிய புள்ளி. ஓவிய புள்ளி. ஆன்லைன்ல சொல்லுங்கம்மா. எதுவும் பிடிச்சிருக்கலாம், அவர் சொன்ன வரையும் சொல்லலாம். நீங்க உடல் மெலிந்த தாவரமே அப்படின்றது பிடிச்சிருக்கையும். உடல் மெலிந்த தாவரமே. மத்தவங்கம்மா? வசந்தத்தின் பச்சை முத்திரையே. கண்மணி. வசந்தத்தின் பச்சை முத்திரை. அப்புறமா வெரி குட் ஐயா. முதல் வரிங்க, வால் முளைத்த மண்ணே. வால் முளைத்த மண்ணே மதன். வெரி குட். அப்புறமா ஐயா, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன். பனித்துளிகளின் படுக்கை அறை என்று அஃப்ரீத்துக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான வரி. அடுத்ததுமா வேற யாரும் சொல்றீங்களா? அப்ப பாருங்க, இப்ப இது வந்து 10 மார்க். சொல்லுமா. உடல் மெலிந்த தாவரம். தமிழ் முல்லைன்னு ஒரு நியூஸ் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. சொல்லுங்க. குசேலரின் உணவு களஞ்சியமே. குசேலரின் உணவு களஞ்சியம் என்ற வரி வந்து ரொம்ப அருமையான வரி. இப்ப பாருங்க, இப்போ இதை படிச்சு முடிச்சோம்னா ரொம்ப எளிமையா இருக்கு. 10 மார்க்ல கேட்டுருவா, 2 பக்கம் எழுதுனது. அப்போ நான் காமராசன் யாரும் தெரிஞ்சுக்கிறத பத்தி ஒரு 7 வரி எழுதுனா, அவர் வந்து சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி தொண்டு ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள் எழுதியிருக்காரு. அவரை பற்றிய குறிப்பு கூகுள்லயே உங்களுக்கு கிடைக்கும். இது கூட எதை ஒப்பிடலாம். வறுமையை பற்றி திருவள்ளுவர் எழுதியிருக்கிற திருக்குறளையோ அல்லது வறுமையில இருக்கிற ஒரு புலவனை பற்றிய புறநானூற்று பாடலையோ லேசா ஒப்பிட்டு இந்த குசேலன் கதையெல்லாம் எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா இது போக போக நீங்க வளர்ச்சி அடைவீங்க. படிமம், குறியீடு எல்லாம் இருக்கு. யார் மைக் ஆன் பண்ணிருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா ப்ளீஸ். இந்திரகுமாரி சொல்லுங்கம்மா. குசேலரின் உணவு களஞ்சியமே சார். அந்த வரி பிடிச்சது. இந்திரகுமாரி எந்த ஊர்மா நீங்க? சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் நான் ராயக்கோட்டை சார். ராயக்கோட்டை. எஸ் சார். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் சார். நான் இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ இருக்கிறது ராயக்கோட்டை சார். இப்ப இருக்குது ராயக்கோட்டை. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ஏன்னா நான் மேட்டூர்ல ரொம்ப நாள் இருந்தேன், அந்த ஊர்ல இருக்கு. இப்ப பார்ப்போம். இப்போ இன்னொரு புறநானூறு பாடம் நம்ம இப்ப விட எழுதுறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் சிலபஸ் இதே மாதிரி அறிமுகப்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் சிலபஸ் ரொம்ப முக்கியமானது. நாளைய கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. இன்னைக்கு பண்ணவங்க எல்லாருமே வாங்க. இன்னும் கூடுதலான நண்பர்கள் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்ப வர்றதா தெரிவிச்சிருக்கிறாங்க. புதன்கிழமையில இருந்து நமக்கு கோகோஸ் இருக்கிறவங்க இதை நிறுத்துங்க. ஒரு நிமிஷத்துல நான் வரேன். இப்போ புறநானூருக்கு போவோம். புறநானூர்ல நாம ஸ்கூல்ல படிச்ச பல பாடல்கள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம நேரம் கருதி ஒரு சின்ன பாடலா நம்ம எடுத்துப்போம். அது என்னன்னா 2 பாடல்கள் இருக்கு. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழ்க. இந்த பாடல் எவ்வளவு பேர் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன். எழில்வாணன் படிச்சிருக்காரு. இந்திரகுமாரிக்கு தெரியுது. ஆமா, இந்திரகுமாரிக்கு பாடலே ஒப்பிக்கிறீங்க நீங்க. சொல்லுங்கம்மா, பாடல் சொல்லுங்க. சார் எனக்கு 2 வரையும் தெரியும். பரவாயில்ல, 2 வரையும் சொல்லுங்க.
நாடா கொன்றோ வாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ அசையா கொன்றோ இசையா கொன்றோ. வெல் ட்ரைடுமா, ஒண்ணு தப்பா ஐயா சொல்றீங்க. ஐயா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு விஷயம் நாம என்ன பண்ணுவோம்னா, ஆன்லைன் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமா பேசுறோம் இல்லையா. இப்ப எழில்வாணனை வந்து என்ன டிகிரின்னு கேட்டோம்னா தெரிஞ்சு. என்ன டிகிரி தாங்க உங்க பேச்சுலர் டிகிரி? நான் எம்ஏ முடிச்சுட்டு இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. இல்ல, நீங்க டிகிரி வந்து சொல்ல பாருங்க. எம்ஏன்னு சொல்றீங்க. எம்ஏ ஹிஸ்டரியா ஜியோகிராஃபியா எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு பிஹெச்டில தமிழ் பண்ணிட்டு இருக்கேங்க. வெரி குட். அப்ப தெரிஞ்சிருச்சு பாருங்க எங்களுக்கு. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையை பிரிச்சாரு இல்லையா, அதனால தெரிஞ்சிச்சு. ஆனா வாழ்த்துக்கள் தம்பி, வரவேற்கிறோம். ரொம்ப குறிப்பா ஸ்டன்னிங்கான வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் ஆப்ஷன் நான் இது வரல ஒரு 500-600 பேருக்கு நடத்திருக்கோம். ஒரு 12-13 பேர் யூபிஎஸ்சில வாங்கியிருக்காங்க. 150-200 பேர் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல கிளியர் பண்ணி போயிருக்காங்க. தமிழ் பசங்க வர்றதில்லை. பிஏ எம்ஏ பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சவங்க இது வரைக்கும் எத்தனை பேர்னா, எழில்வாணனையும் சேர்த்தா 5 அல்லது 6. அவங்க கொஞ்சம் ஆர்வம் எடுத்தாங்கன்னா வெற்றி அடையலான்றது தம்பியினுடைய பேச்சிலே வந்துச்சு பாருங்க. ரொம்ப அழகமா கரெக்டா சொன்னீங்க. நாடாகு ஒன்று. இந்திரகுமாரி நல்லா ட்ரை பண்ணாங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. இப்ப தம்பி சொன்ன மாதிரி இது குற்றியல் உகரம். நாடாகு ஒன்றோன்னு பிரிச்சுட்டீங்கன்னா பாடலே முடிஞ்சு போச்சு. ஒரு நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு. நாடா காடா அல்லது அவளா, அவள்னா பள்ளம்னு அர்த்தம். இந்த இல் போட்டாக்கா பள்ளம்னு அர்த்தம். அவள் மிசைனாக்கா மேடுன்னு அர்த்தம். அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கரெக்டா சொல்லணும்னா, ஒரு நிலத்தினுடைய அமைவிடம் முக்கியம் இல்லை, அந்த நாட்டுல இருக்கிற மனிதர்கள் நல்லவங்களான்றதுதான். இப்ப நீங்க திருச்சிக்கோ தஞ்சாவூருக்கோ ஊருக்கோ போயிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கசப்பான அனுபவம். உங்க பையன் யாரோ அடிச்சு போயிட்டான், உங்க மொபைல் காணாம போயிடுச்சு, நீங்க என்ன நினைச்சுக்கீங்க? அந்த ஊரே கெட்ட ஊரியான்னு. அப்போ ஒரு ஊர் நல்ல ஊரா கெட்ட ஊரான்றது பேர் வாங்குறது எது? அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் வாங்கி தருவாங்க. இட் இஸ் நாட் டிசைடட் பை தி ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் தி நேஷன். இதான் ஒரு அருமையான படம். நாடாகு ஒன்றோ, ஒரு நாடு நாட்டு பகுதியாக இருக்கிற நல்ல அர்பனைஸ் ஆகி சிட்டிஸ்லாம் வந்துச்சு, பில்டிங் எல்லாம் வந்துருச்சு, அப்படி இருக்கா அப்படின்றதுக்காகவோ. காடாகு ஒன்றோ, இல்லையா அந்த ஊரினே காட்டுக்கு நடுவுல இருக்கியா, காட்டுக்கு நடுவுல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கயா, அதனால நல்ல ஊர் கெட்ட ஊர் சொல்ல முடியாது, ஊர்ல இருக்க நல்லவனா இருக்கும். அவளாகு ஒன்றோ, பள்ளத்துல இருக்கு, மீன்சி லெவலை விட அவனு மீன்சி லெவலோட ஒரு 15 அடி குறைவா இருக்கானுங்க, அதனால கெட்டவன் அப்படின்னு சொல்ல முடியாது. விசையாகு ஒன்றோ, மேடு, நல்ல உச்சியில இருக்காயா, ஏற்காடுல இருக்காயா, ஊட்டியில இருக்காயா, அதனால நல்லவன் ஆயிடுவானா? அப்ப அது முக்கியம் இல்லை. எது? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய. 4 வரிதான் அந்த பாடல், ஈஸியா மனப்பாடம் பண்ணி. நான் தம்பி பிரிச்சு சொன்ன மாதிரி பிரிச்சு சொல்லிட்டா ஈஸி. நாடு ஆகு ஒன்றோ காடு ஆகு ஒன்றோ அவள் இல், இந்த இல் வந்து நாக்குடின நுனி பல்லுகிட்ட போடணும், அவள் சின்ன இல்லை. ஷீன்னு சொல்ற அவள் வந்து நாக்கு போல்ட் ஆகும். அவள், அவள் வந்து கால் மாலவின்னு ஒரு பாப்பா இருக்கிறாங்க, கலைமாணி வந்து இருக்கிறாள், நன்றாக படிக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். அந்த இல்லு வந்து மடிச்சு வரும். இந்த அவள் வந்து நாக்குடி நுனி பல்ல தொட்டா போதும். அவளாகு ஒன்றோனா பள்ளம், விசையாகு ஒன்றோ மேடு. எதுவா வேணாலும் இருக்கட்டும், எவ்வழி நல்லவர் ஆடவர், அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவ்வழி நல்லை வாழிய. அந்த அளவுக்கு அந்த ஊர் நல்ல ஊர். அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் 65% நல்லவர்கள், ரைட், அந்த ஊருக்கு 65 மார்க். இவன் சரியில்லை, -18. இதான் இந்த பாடலும். ஆனா இதுக்குள்ள இன்டர்பிரேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்பிரேஷனோட நான் வகுப்பை முடிச்சுக்கோ. அது என்னன்னாக்கா, இப்ப இருக்கிற பெண்ணியவாதிகள் அல்லது பெண் பிள்ளைகள் நம்ம வகுப்புல இருக்கிறாங்க, அவங்க கேட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு மட்டும் நல்லவங்களா இருந்தா போதுமா, பொம்பளைங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இது ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேசுகிற புறநானூற்று பாடல் என்பதாக சங்க காலத்துல ஆட்சியில இருந்தது படைத்தலைவர்களாக இருந்தது, அமைச்சர்களாக இருந்தது, போர் வீரர்களாக இருந்தது, எல்லோரும் ஆண்கள் என்பதால பாடலை எழுதியிருக்கிறது யாருமா? ஔவையார் என்ற பெண்பால் புலவரே எவ்வழி நல்லவர் ஆடவர்னு
அதான் ஆண்கள் நல்லவர்களாக இருந்தால் பெண்கள் அந்த ஊரில் நல்லவர்கள். வைஸ் வெர்சா. பாரதியார் எழுதுவாரு, பெண்கள் ஆண்கள் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண் கற்பும் அழிந்திடாதோ, நானற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ. லாஜிக்கான கேள்வி. ஆண்கள்லாம் தவறு செஞ்சாங்கன்னா அப்ப பெண்களை பாதி பேர் அவன் கெட்டவங்கள ஆகிட்டான்ல. வீட்டை சுடும் போது எப்படி கூரை எரியாம இருக்கும்னு கேட்டு, அப்ப அதுல இதை பாசிட்டிவா மாத்தணும்னா வீட்டை பாதுகாக்கும் போது கூரையும் பாதுகாப்பா இருக்கும். ஆண்கள் நல்லவர்களாக இருந்தா அந்த ஊரில் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அது பேரு ஆழ்கு பெயர்னு பேரு. நேரடி வகுப்புல ஒவ்வொரு பாடலும் 15-20 நிமிடம் நடக்கும், படிப்போம். இது 187வது பாடல். பாடலே அவ்வளவுதான், 4 வரி தான். இந்த பாடலே எத்தனை வரிதாமா? 4 வரை. இதுக்கு நாம இப்ப உரை எழுதியிருக்கோம், ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு எழுதியிருக்கோம். நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ. ஒன்றோ ஒன்றோ ஒன்றோன்னு 3 தடவை 4 தடவை வர்றதால சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு பேர். ஒரு வார்த்தை ஒரு செய்யுள்ள 2 தடவையை தாண்டி 3வது தடவை வந்துருச்சாலே சொற்பொருள் பின்வரு. இந்த 4 வரையும் யாரையாவது இப்ப புதுசா வந்தவங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? பாப்பா சொன்னாங்கல்ல, அவங்க கொஞ்சம் இந்திரகுமாரி, நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்கம்மா. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்ல. இதுல புறநானூர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இப்ப இதுல கட்டளா போட்டிருக்காரு, பரவாயில்ல. இந்த கடைசி வரிக்கு முந்தைய வரி இருக்குல்ல, அது 3 சீர் தான், சின்னதா இருக்கும். மீதெல்லாம் 4 சீர் இருக்கும், அதுக்கு பேரு 3 சீர். அதுக்கு பேரு இலக்கண வரி பின்னாடி படிப்போம். அதுக்கு பேரு லாஸ்ட் பட் ஒன் இங்கிலீஷ்ல பெனல்டிமேட்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல அதுக்கு பேரு ஈற்று அயல் அப்படின்னு. ஈற்று லாஸ்ட் பட். அது 3 சீர் தான் இருக்கும், சின்னதா இருக்கும். எவ்வழி நல்லவர் ஆடவர் 3 தான் இருக்கும். எல்லா புறநானூறுலையும் எல்லா குறுந்தொகையிலும் அப்படி இருக்கும். பிரிச்சு போட தெரியாதவங்க தப்பா போட்டுப்பாங்க, தவிர 3 சீர் தான். அப்போ முதல் 4 வரில ஒன்றோ ஒன்றோ வருது, ஈஸி. நாடு காடு. இன்னும் அதுக்கு நேரடி வகுப்புல நான் ஆழமான விளக்கம் சொல்லுவேன், பிள்ளைகள் ஆர்வமா இருக்கிறதால நான் சொல்றேன். இந்த நாடு என்பது எதை குறிக்கிறதுனா மருத நிலத்தை குறிக்கிறது, காடு என்பது முல்லை நிலத்தை குறிக்கிறது, அவள் பள்ளம் என்பதால நெய்தல் நிலத்தை குறிக்கிறது, மிசை மேடு என்பதால குறிஞ்சி நிலத்தை குறிக்கிறது, பாலை நிலம் தமிழர்களுக்கே சொந்தம் இல்லை, தற்காலிகம் தான். அது 4 நிலத்தையும் சொல்லிட்டார். நீ நாடுன்னு மருத நில பகுதியா இருந்தாலும் சரி, என்னுடைய நாடு முல்லை நிலத்துல இருக்குன்னு சொன்னாலும் சரி, என்னுடைய நாடு பள்ளமான நெய்தல் இருக்குன்னு சொன்னாலும் சரி, என்னுடைய நாடு மேட்டு பகுதியான குறிஞ்சில் இருக்குன்னு சொல்றதாலாம் நல்லவன் கெட்டவன் கிடையாதுயா. உன் ஊர்ல இருக்கிறவன் நல்லவனா, அப்ப அது நல்லது. அழகான பாடம். இந்த 4 வரி யாராவது இந்த நேரத்துல மனப்பாடம் பண்ண முடிஞ்சிருந்தா சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணிருக்கின்ற கட்டாயம் இல்லை, பயப்பட வேண்டாம். நம்ம ரெகுலர் பேட்ச்ல இந்த ஒரு பாடலை மட்டுமே 20 நிமிடத்துல இருந்து 35 நிமிஷம் நடத்துவோம். ஒரு 2-3 பேரை சொல்லுவோம். 2-3 பேரு இப்ப அவங்க இந்திரகுமார் சொன்ன மாதிரி 2 வரிகள் படிச்சிருக்கோம். ஆன்லைன் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தந்து நம்ம வகுப்பை நம்ம நிறைவாக வகுப்பு சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு நிறைவு பண்ணிக்கலாம். இப்ப கேட்கலாமா? மதன் சொல்லுங்க. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அவ்வழி நல்லை வாழிய நிலனே. சொல்லுங்க. 2 விஷயம் சொன்னீங்க ஐயா. சொற்பொழிவு அணியும் ஈற்றயல் அணியும் வருது. 4 மருத நிலம், முல்லை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4ஐயுமே குறிப்பிட்டு கூறியிருக்கிறதா சொல்லுங்க ஐயா. டெமோ கிளாஸ்லயே முடிச்சிட்டாரு, படிச்சு முடிச்சிட்டாரு. நாம சொன்ன சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, ஈற்று அயல் அடி எல்லாம் சொல்றேன். மதன் எந்த ஊர் மானீங்க? திருப்பூருங்க ஐயா. திருப்பத்தூர். திருப்பூருங்க ஐயா, கோயம்புத்தூர் பக்கத்துலங்க. திருப்பூர். வாழ்த்துக்கள் தமிழ். வேற யாரும் சொல்றீங்களா? நீங்க அதே மாதிரி சொல்றவங்களுக்கு மட்டும்தான் ஐயா வெரி குட் சொல்லுவாருன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்பவுமே யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா தம்பி பிலிட் படிச்சு எம்ஏ படிச்சு தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சில பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி படிப்பாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தமிழ் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் இலக்கிய வரல இன்னும் கொஞ்சம் தெரியும் அவங்க. நம்மள பல பேர் பிஇ படிச்சவங்க, எம்பிஏ படிச்சவங்க, தம்பி பிசிஏ சொன்னாங்க, ரொம்ப படிச்சிருக்கோம். உங்களுக்கு பாடம் நடத்துற ஐயா என்ன படிச்சிருக்கா தெரியுமா? உங்களுக்கு ஐயாவுடைய ப்ரொஃபைல் என்ன தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டியாமா? நான் பிஇ படிச்சேன். நான் பி. உங்களுக்கு என்ஜினியர், நான் ட்ரிபிள் என்ஜினியர். நான் அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உங்களுக்கு எம்ஏ படித்தேன். அதனால ஆர்வமா படிச்சா படிக்கலாம், இன்னைக்கே தான் படிக்கணும்ன்றது. இந்திரகுமாரி சொல்லுங்கம்மா. மதன் வாழ்த்துக்கள். இந்திரகுமாரி சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா, அவசியம் சொல்லுங்கம்மா. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே.
அவ்வழி நல்லை வாழிய நிலனை. இந்திரகுமாரி வெரி குட். பாருங்க, வகுப்பினுடைய தொடக்கத்துல 2 வரி தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 4 வரி சொன்னாங்க. எந்த ஊர் சொன்னீங்க? நீங்க ராயக்கோட்டை. என்னமா இந்திரகுமாரி தான் ராயக்கோட்டை. மைக் நிறுத்திட்டு இருக்கேன். கோபால் கண்ணன் லேட்டா வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். கோபால் கண்ணன், கோபால் கண்ணன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா? சரி, பரவாயில்ல, மகிழ்ச்சி. இப்ப நம்ம வகுப்பினுடைய நிறைவுக்கு வருவோம். நாளைக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய் இப்ப என்னன்றதை பார்ப்போம். நம்ம வகுப்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, நம்ம எப்படி நடத்த போறோம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆப்ஷனுக்கு நம்ம எவ்வளவு நாள் படிக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம அகாடமி தர்ற விஷயங்களையும் நான் அடுத்த 10 நிமிஷம் ஷேர் பண்றேன். அப்புறம் பொதுவான டவுட் இருந்தா நீங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன். அது என்னென்னக்கா, முதல்ல 6 மாதங்கள் இந்த கோர்ஸ். ஆக்சுவலா 5.5 months தான் உங்களுக்கு பொதுவா நாங்க கமிட் பண்ணக்கூடியது. 6 மாதம். 6 மாதத்துல மொத்தம் எத்தனை நாள்மா இருக்கு? 180 நாள் இருக்கு. இந்த 180 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே லீவு. நடுவுல என்னுடைய உடல்நிலை, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி லீவ் எல்லாம் போக 120 நாள் தான் உங்களுக்கு வகுப்புகள் எஃபெக்டிவா 120 நாள் நடத்தினாலே போதும் சப்ஜெக்ட். இந்த 120 நாட்கள்ல ஒரு சின்ன ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இருக்கு. அது என்னன்னா, இந்த 120 நாள்ல செகண்ட் பேப்பர் முதல்ல நடத்துறோம் இல்லையா, இது 70 நாட்கள். ஃபர்ஸ்ட் பேப்பர் 50 நாட்களும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்ன்றத நாளைக்கு நான் சொல்லுவேன். ஏன் அது குறைவா இருக்கு? இது 17 புத்தகங்கள் இருக்கு, அதுல 11 புத்தகம் இருக்கு. அது ஒரு காரணம். அது இல்லாம மற்ற விஷயங்களை நான் வகுப்பு எப்படி நடக்கும்னாக்கா, ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையில வகுப்பு. 6 PM to 8 PM. இது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆகும். ஆல் வீடியோஸ் ஆப் வழியா நீங்க பார்க்க முடியும். சில அகாடமி சொல்ற மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல உங்களோட வீடியோ நாங்க எடுக்க மாட்டோம். இட் வில் பி அவைலபிள் until you get UPSC. ஏன்னா இந்த அட்டெம்ப்ட் எழுதலையா, அடுத்த அட்டம் தான் எழுத போறேன். 2 வருஷம் நீங்க பார்க்கணும். ஏன்னா எத்திக்ஸ் நம்ம சேர்த்து சொல்லி தந்துடுறோம். நீங்க எதுவும் தப்பா யூஸ் பண்ண முடியாது. டெக்னிக்கல் டீம் அதை கவனிப்பாங்க. அப்படி இருந்தா பார் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தா நீங்க உள்ள வரணும். அதனால உங்களுக்கு வீடியோ அன்லிமிட்டெட் டைம் அக்சஸ் கிடைக்கும். இப்ப கிளாஸ் முடியுதுன்னா நாளைக்கு காலைல 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிடைக்கும். பெரும்பாலும் ஒரு நாள்ல கிடைக்கும். சில நேரத்தில் அட்மின் ஏதாவது லீவா இருந்தாங்கன்னா செகண்ட் டேல கிடைக்கும். இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்த்து. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நான் சொல்றேன், பயங்கர குவாலிட்டியான டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் ஏதோ பேருக்கு நடத்துறதும் விடைத்தாள்களை திருத்தி தர்றதும் சில அகாடமில பண்றாங்க. 10 டெஸ்ட் மட்டும் வச்சு தமிழ்லாம் முடிக்கிறாங்க. நாம 28 டெஸ்ட் வச்சு, இந்த 17, 11, 28க்கும் புத்தகத்துக்கு ஒரு டெஸ்ட் 250 மார்க் கிடையாது. 150 மார்க் ஒரு டெஸ்டும் 1.25 மணி நேரம் எழுதுற மாதிரி 28 போர்ஷன் டெஸ்ட் வைக்கிறோம். 1.25 மணி நேரம் 150 மார்க்னு சொல்லிட்டு எழுதுறோம். இந்த 28 டெஸ்டையும் எழுதினவங்க இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் பண்ணிருக்காங்க. பிரியங்காவோ, காமராஜோ, ரஞ்சித்தோ இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 8 பேர் 12 பேர்ல 10 பேர் டெஸ்ட் பேட்ச் கரெக்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க அகாடமிக்கு வர்ற பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா தெரியும். வேற அகாடமில படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு 18,000 ஃபீஸ். உங்களுக்கு அந்த வீடியோ விளம்பரத்திலேயே 18,000 ஒரு தொகை தெரிஞ்சிருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ். வாரம் ஒரு டெஸ்ட் தான் நடக்கும். கிடுன்னு நடத்துறது இல்லை. இப்ப கருப்பமலர்கள் வருதுன்னா ஒரு 4-5 வாரம் கழிச்சுதான் கருப்பமலர்கள் டெஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்க அதுக்குள்ள புத்தகத்தை படிக்கிறது, பழைய விடைத்தாள்களை பார்க்கறது, நண்பர்கள் கூட பேசலாம், பேசி ரெடி ஆயிட்டீங்கன்னா ஒரு டெஸ்ட் போடுவோம். அடுத்த நாள் காலைல 1.25 மணி நேரம் எழுதி கொடுத்து போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு நான் நேரடியா திருத்தி தருவேன். மற்ற அகாடமி வேற ஏஜென்ட் வச்சு திருத்துறதோ ஜூனியர்ஸ் வச்சு திருத்துறதோ கிடையாது. நான் தான் திருத்துவேன், நான் தான் ஃபீட்பேக் தருவேன். இருந்து விடைத்தாளை வாங்கிட்டு போய், ஏன்னா முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி நான் போயிட்டு இருந்தேன் ஜூலை வரைக்கும். அப்ப நான் திருத்தி வச்சுட்டு அட்மின் மூலமா கொடுப்பேன். இப்ப அப்படி கொடுக்கறது நானே காலைல 9 மணிக்கு கிளாஸ் முடியுது இல்லையா, 9ல இருந்து 11 வரைக்கும் கீழே உட்காந்துருப்பேன். எப்ப டெஸ்ட் எழுதினாலும் அங்க உட்காந்து என்கிட்ட திருத்திட்டு ரைட்டுங்களா. இது டெஸ்ட் பேட்ச். அடுத்ததா 4 ஃப்ரீ புக்ஸ் தரோம். ஒண்ணு வினாக்கள் இவ்வளவுதான்னு எதிர்பார்க்கிற வினாக்களை நம்ம கணிச்சிருக்கோம். இதுவரையின்ற புத்தகம் இது வரைக்கும் வந்திருக்க கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல் ஒரு புத்தகம், செகண்ட் பேப்பர்னுடைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இதுவும் நாம ஃப்ரீயா தரோம். ஃபீஸுக்கு உட்பட்டே நம்ம ஃப்ரீயா. அடுத்து நாம தர்ற ஃப்ரீல ரொம்ப ரொம்ப வேலிடா நாம கருதுறது எதுன்னா, வகுப்பின் நடுவுல நான் சொன்னேன்
கிட்டத்தட்ட 6000+ பேஜஸ் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பேட்சினுடைய ஆன்சர் ஷீட்ஸ், பெஸ்ட் ஆன்சர் ஷீட் வித் பர்மிஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வெப்சைட்லயே வச்சிருக்கிறோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு தகவலுக்காக பசங்க, ஆனா அதனால தொய்வு குறைஞ்சிடக்கூடாது, ஆனா தொடக்கத்திலேயே அதை அறிவிக்கணும்ன்றதுக்காக நான் என்னன்னா, ஒரு முறை ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா நீங்க கிளாஸ் பேட்சை எத்தனை தடவை வேணாலும் கவனிக்கலாம். சில அகாடமில சொல்லுவாங்க, விட மாட்டாங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. இப்ப இந்த பேட்ச் கவனிச்சிங்க, தம்பி வேலை செஞ்சுட்டே கவனிக்கிறாங்க, கம்பராமாயணத்தை வர முடியல, அடுத்து கம்பராமாயணத்துக்கு வரணும்னா அவர் என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்கணும். அவர் மட்டும் கம்பராமாயணத்துக்கு உள்ள வந்து உட்காந்துக்கலாம். ஆன்லைன்ல அவர் மட்டும் உள்ள வரும். பேரை பார்த்த உடனே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஐடி நம்பர் ஒன்று தந்துடுவாங்க. எப்ப வேணாலும் கவனிக்கலாம். இல்ல நான் ஒரு தடவை மொழி வரலாறு கவனிச்சேன், 2வது தடவை, 3வது தடவை, எத்தனை தடவை வேணாலும் கிளாஸ் கவனிக்கிறதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் டெஸ்ட் பேட்சுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். டெஸ்ட் பேட்ச் ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடையாது, 2 டெஸ்ட் பேட்சை நாம ஃப்ரீயா தரோம். 6 மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நடக்குது இல்லையா, இப்ப நடக்கிறதையும் எழுதலாம், அடுத்த முறை நடக்கிறதையும் 2 டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா. அதனால இதை பயன்படுத்திட்டீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக நடத்தப்படுகிற அகாடமி இது. காசு வாங்கிட்டோம், கட்டிட்டாரு, பாடம் நடத்திட்டோம், கிளம்பிப்பா. இப்ப சில அகாடமி நடத்துறது எனக்கே வேடிக்கையா இருக்கும். ஒரு மனுஷன் வந்து 8 மணி நேரம் புத்தகம் படிக்க முடியுமா? காலைல 6 மணிக்கு கிளாஸ், 9 மணிக்கு கிளாஸ், 11 மணிக்கு சீட்டாட்டு, 12 மணிக்குன்னா அவங்களுடைய விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட 1.5 லட்சம் வாங்கிட்டாங்கல்ல, 10 மாசத்துக்குள்ள இந்த பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு அனுப்பிட்டு அடுத்தவங்கிட்ட காசு. மூளை என்ன வேலை செய்யும்? ஆப்டனுக்கு 2 மணி நேரம், ஜிஎஸ்க்கு ஒரு 4 மணி நேரம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் நீங்க படிக்கலாம். இவ்வளவுதான் மூளை. மத்ததுல ஃபெட்டிக் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு போயிட்டே படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் வீடியோ அக்சஸ் பொறுத்த மட்டும் 1 இயருக்கு உங்களுக்கு ரைட் ட்ரையல் அக்சஸ் இருக்கும். 1 இயருக்கு பிறகு நீங்க சைலண்டா இருக்கீங்களான்னு இவங்க கண்டுபிடிக்கணும், டெக்னிக்கல் டீம் எடுப்பாங்க. பட் நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு மறுபடியும் அக்சஸ் கொடுக்கும். கிளாஸை பொறுத்த மட்டும் நீங்க வெற்றி அடைய வேண்டியதுதான் முக்கியம் நினைக்கிறோம். இப்போ நம்ம கிளாஸினுடைய நிறைவுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் நாளைக்கு 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இது 70-50 பிரிஞ்சிருக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு, ஈக்குவலா இல்லாமன்றதுக்கான விடை நாளைக்கு கிடைக்க போகுது. அந்த விடை வந்து உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு தன்னார்வத்தையும் தரக்கூடிய விடையா இருக்கும். அதனால நாளைய வகுப்பை நீங்க அவசியமா கவனிங்க. இப்போதைக்கு மாணவர்களுக்கான நேரம். உங்களுக்கு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய டவுட் ஏதாவது இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டவுட்னா என்னுடைய நம்பர் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, மறுபடியும் என்னுடைய நம்பரை எழுதுறேன் நானு. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9443019087. இன்னொரு நம்பரும் என்கிட்ட இருக்கு, அதுலயும் வாட்ஸ்அப் இருக்கு. பெரும்பாலும் நீங்க இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் அடிக்கடி வாட்ஸ்அப் காரங்க பேன் பண்ணி வைக்கிறாங்க. நான் பிராட்காஸ்டிங் குரூப் வச்சிருக்கிறேன். அதனால 2வது நம்பரை வந்து கால் நம்பரா மட்டும் வச்சுக்கோங்க. இது இல்லாம அட்மினுடைய நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே மனப்படம் இருக்கும். திவ்யான்னு ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த நம்பர் 2 நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், நாளைக்கு வந்து நாம வந்து டெஸ்ட், இந்த 2 பேப்பருக்கான கொஸ்டின் பேப்பர் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, எதை செலக்ட் பண்ண அதிகம் ஸ்கோர் பண்ணலாம், டெஸ்டினுடைய டைம் மேனேஜ்மெண்ட், எத்தனை பேஜ் எழுதணும், இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு சொல்லணும். இப்போதைக்கு வந்து அவங்க கண்மணி வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க, அதனால அவங்க கிளம்புறாங்கன்னு அர்த்தம். அருமையான வகுப்பு, நன்றி ஐயான்ட்டாங்க கண்மணி. ரைட், குட். வேற யாராவதுமா சொல்லுங்க. மாலதி கேளுங்க. மாலதி கேளுங்க. ஐயா, இந்த மெய்யெழுத்து, இந்த கமா, செமிகாலன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா இந்த புறநானூறுல செமிகாலன் போட்டிருக்கோம், கமா போட்டிருக்கோம், எந்தெந்த இடத்துல இது யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்லதுதான், மகிழ்ச்சி. இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாவே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பிழையின்றி தமிழ் எழுதுதல்னு ஒரு புத்தகம் உங்களுக்கு ஆக்சுவலா ஃப்ரீயாவே நம்ம தரோம். இன்னொன்னு, மிக அண்மையில ஒரு 2 வாரம் முன்னாடி பிழையின்றி தமிழ் எழுதுவதற்கு ஒரு பயில் அரங்கமே நடக்கும். 200 ரூபாய் கட்டி ஒரு ஐயா பாடம் நடத்திருக்காங்க. பொதுவா ஓலைச்சுவடிகள் காலத்துல இந்த புள்ளி வைக்கிற பழக்கங்களை வந்து தமிழர்கள் தவிர்த்து வந்தாங்க. இப்ப இந்த இது படிக்கிறோம்ல, நாடா கொண்டோ இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதினாங்கன்னா இப்படிதான் எழுதினாங்க, கொணரோன்னு தான் எழுதினாங்க. ஏன்னா புள்ளி வச்சா பூச்சிகள் உள்ள வர்றதுக்கும் அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதால இப்படி வைக்காம தான் எழுதிட்டு இருந்தாங்க. பின்னாடி அச்சாக்க காலத்துலதான் ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி வருதுன்னா கமா என்றும், ஒரு செய்தி தொடர் வாக்கியங்களாக இருக்குன்னா செமிகோலன், அதோடைய வந்தார்கள் வென்றார்கள் செமிகோலன் கொண்டு, மாணவர்கள் வந்தார்கள்
செமிகோலன், படித்தார்கள், எழுதினார்கள், முடித்தார்கள், சென்றார்கள். கடைசியா இருக்கிறது தான் ஃபுல் ஸ்டாப். இந்த தொடர்ச்சியா வர்ற இடத்துல நம்ம போட வேண்டியது செமிகோலன். மிக நீண்ட கலவை வாக்கியமோ அல்லது கன்ஜங்ஷனோ வந்துச்சுன்னா அங்க கமா போடலாம். எப்படின்னா, இன்று மழை பெய்வதால் கமா போட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை. இப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த சொல்லினுடைய கம்யூனிகேஷன் ப்ராப்பரா போய் சேரும். இல்லைன்னா எந்த இடத்துக்கு நேரா பிரிக்கிறதுனா உங்களுக்கு தெரியாம போயிடும். ஒரு நகைச்சுவை ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஹோட்டல்ல வந்து இன்று ஒருத்தவங்க வந்து தோசை வாங்குவாரு, சர்க்கரை வாங்கி வச்சு பரட்டி சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைன்னு கேட்பாரு. சர்க்கரையை சட்னிலாம் வாங்க மாட்டாரு, சர்க்கரையை வாங்கி தின்னுட்டு போயிடுவாரு. என்னடா பண்றது இந்த ஆளுக்குன்னு தெரியாம என்ன பண்ணாங்க, இன்று முதல் தோசைக்கு சட்னி கிடையாதுன்னு சர்க்கரை கிடையாதுன்னு எழுதி வச்சுட்டாங்க. இவன் அங்கிருந்து வந்தா பார்த்து என்ன பண்ணா, முதல் தோசையை வாங்கி சாப்பிட்டு அமைதியா சாப்பிட்டு 2வது தோசையை வாங்கிட்டு சர்க்கரை எடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னு கேட்ட உடனே, நீ என்ன எழுதியிருக்க, இன்று முதல் தோசைக்கு கிடையாது, அவ்வளவுதானே. அப்ப என்ன ஆகுது, அந்த முதல் தோசை என்பது 2 பொருளை மாத்தி, இன்று முதல் கமா போட்டீங்கன்னா வேற மீன், இன்றுக்கு பதில கமால் போட்டீங்கன்னா முதல் தோசைக்கு சக்கரை கிடையாது, 2வது தோசையில சக்கரை. அப்போ ஒரு பொருளை சரியாக பிரிக்கிறதுக்கும், அது குறிப்பா செய்தி படிக்கிறவங்க எல்லாம், செய்தி வாசிப்பாளர்கள்லாம் அது நேரம் இப்படி ஒரு கோடு போட்டு பழகிட்டாங்க. எங்க தாங்க இந்த இடங்கள்ல நீண்ட கலவை வாக்கியங்களை கமா போடுற மரபும், தொடர் வாக்கியங்கள்ல வினை முற்றுகள் முற்றெச்சங்களாக வருது இல்லவா, முற்றெச்சம் பின்னாடி படிப்போம், அது வர்றது செமிகோலன் போடுவாங்கம்மா. இதுக்கு நம்ம ஒரு புத்தகம் உங்களுக்கு தருவோம், நீங்க பயப்பட வேண்டாமா, எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன். அத்தோட வந்துமா, நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் ஆப்ஷன்ல இதெல்லாம் பார்த்து திருப்பிட்டு இருப்பாங்களா, திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்துட்டா என்ன ஆகுது, அப்படிலாம் பயப்பட தேவை. இங்கிலீஷ் எழுதுறதுக்குன்னே ஒரு புத்தகம் இருக்கிறது. நம்ம யாருக்கும் வெட்கமில்லையனுடைய நாடகம் முழுவதும் ஆங்கில வசனமாவே இருக்கு. குரு பீடத்துல ஆங்கிலத்துல எக்கச்சக்கமா செய்திகள் இருக்கும். மொழி பெயர்ப்புனே ஒரு பகுதி இருக்கிறது, அங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகளை போட்டு எழுதலாம். புது கவிதைகள் பலதுல ஆங்கிலம் இருக்கும், அதெல்லாம் போட்டு அதெல்லாம் நீங்க எழுதலாம். நீங்க அப்படி சொல்லுங்கம்மா. வேற அடுத்த கேள்விமா மாலதி. அடுத்து ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்கய்யா. இது வந்து இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு உதாரணமா திருக்குறள்ல வந்துட்டு நம்ம ஒரு ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னா, அதுக்கு நான் உதாரணம் எழுதலாம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த உதாரணம் வந்துட்டு வேற எங்கேயாவது எழுதலாமா, இல்ல இங்க இருக்க அந்த இதுல மட்டும்தான் எழுதணுங்களா? அப்படிலாம் வேற எழுதுறதுதான் சிறப்பு. நம்ம பாடத்துக்குள்ளேயே ஒப்பிடுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாடத்துக்கு வெளியில நீங்க ஒப்பிடும் போதோ, இல்ல அங்கிருந்து டால்ஸ்டாயோ, சாக்ரட்டிஸையோ, பிளாட்டோவையோ நீங்க ஒப்பிட்டு காட்டுறது வந்து சிறப்பு. சரிங்க, நன்றி. நீங்க என்னுடைய நம்பர் கொடுத்தோமா, நீங்க மறுபடியும் வேற யாராவது வேற யாராவது ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி. நீ கிளாஸ்? ஹலோ சார். ஜெயபிரபு, நீ கிளாஸ் இருக்காமா? ஷெட்யூல் போட்டிருந்தாங்களா? நான் ஓபன் பண்றேமா. தம்பி நீங்க கேளுங்கம்மா. சார் அடுத்த வகுப்பு வந்துருச்சா? தம்பி இப்ப சொல்லுங்கம்மா. அடுத்த வகுப்பு வந்துருச்சு. கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா, கேக்குது. சொல்லுங்க தம்பி. சார் டெஸ்ட் பேட்ச் 2 ஃப்ரீ டெஸ்ட்னு சொன்னீங்களே, அது எப்படி சார்? அது டீடைல், அது எப்படி பே பண்ணவங்களுக்கா பே பண்ணாதவங்களுக்கா சார்? அந்த மாதிரி பே பண்றவங்களுக்கு, ரெகுலர் பேட்ச்ல ஃபீ பே பண்ணி வர்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஃப்ரீ கிடையாது நம்ம அகாடமி. நம்ம அகாடமில ஒருத்தவங்க ஃப்ரீ. ஏன்னா ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க வந்திருந்து உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு தகவல் சொல்றேன். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் நம்ம அகாடமில ஃப்ரீ. அது காரணம் உங்களுக்கு நீங்க என்ன வீடியோல கவனிச்சிருக்கலாம். நானே மாற்றுத்திறனாளிகள் பிரிவை சேர்ந்தவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர், மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினராக நான் இருக்கிறேன். அதனால நம்ம அகாடமில மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் கட்டணம் உண்டு. கட்டணம் கட்டுறவங்களுக்கு தான் அந்த புத்தகம் இலவசம், கட்டணம் கட்டுறவங்களுக்கு தான் அந்த வீடியோக்கள் இலவசம், கட்டணம் கட்டுறவங்களுக்கு தான் டெஸ்ட் பேட்ச் இலவசம். வெறும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் வீடியோ மட்டும் கிடைக்கும், ரெகுலர் வீடியோ கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் வேலிடிட்டி எது வரைக்கும் சார்? 2 வருஷத்துக்கா இல்ல எப்படி கிளியர் பண்ற வரைக்குமா? அதையும் கிளியரா சொல்லிடுங்க சார். டெஸ்ட் பேட்சை பொறுத்த மட்டும் 2 சைக்கிள் தாமா. எப்ப ஜாயின் பண்ணாலும், யார் ஜாயின் பண்ணாலும் 2 கம்ப்ளீட் சைக்கிள், 28 + 28 56 டெஸ்ட். நீங்க 2 சைக்கிள் கம்ப்ளீட்டா இப்ப எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நம்ம எடுத்த உடனே எக்ஸிபிட் பண்ண பாருங்க.
அந்த அதே டெஸ்ட் வரிசை அதே ஆர்டர்ல நடக்கும். இப்ப இந்த புத்தகம் நடந்துட்டு இருக்கோம், அந்த புத்தகத்துல ஜாயின் பண்ணி அந்த புத்தகம் வர்ற வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி 2 முறை நீங்க இருக்கலாம். 3வது முறை நீங்க வந்தீங்கன்னா மறுபடியும் ஃபீஸ் கட்டணும். டவுட் கிளியராமா? புரிஞ்சுதா தம்பி? புத்தகம்னா எதை சொல்றீங்க சார்? நீங்க வெளியிட்டீங்களா அந்த புத்தகமா சார்? இல்ல தங்கம், நான் சொல்றது புக் வரிசை. நான் நடத்துறது புத்தகம் நடத்தப்படும் வரிசைன்னு வச்சிருக்கோம் இல்லையா? 28 ஓகே புத்தகம். சார், ஓகே சார். புத்தகத்தினுடைய சிலபஸ் அடிப்படையில இருக்காது, புத்தகத்தினுடைய இந்த அடிப்படையில இருக்கும். அத நீங்க இப்போ ஒரு பேச்சுக்கு குறுந்தொகையில ஜாயின் பண்றீங்கன்னாக்கா அடுத்து குறுந்தொகை டெஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க இருக்கலாம். புரியுதுங்களாமா? அடுத்து குறுந்தொகை டெஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க இருக்க முடியுது இருக்குமா? இது நான் உங்களுக்கு புரியுது சார். இருங்க தம்பி, ஒரே நிமிஷம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன் வர மாட்டேங்குது? No file is currently selected. ஏன் வருது? ஒரே நிமிஷம் இருங்க, நான் அது உங்களுக்கு ரைட்ல இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க. இப்போ இதுதான் டெஸ்ட் பேட்ச். புரியுதாமா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இது டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க யாருக்கும் வெட்டுமலையில ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி. மறுபடியும் யாருக்கும் வெட்டுமலை கம்பராமாயண கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்படியே தொல்காப்பியம் வரும், அறிவியல் தமிழ் வரும், மறுபடியும் கருப்பு மலர்கள் வரும். அந்த கம்பராமாயணம் வர்றவரில திருப்பாவை வர்ற வரையில நீங்க எழுதணும். அதுக்கு பேர் ஒரு சைக்கிள். எனி டைம் நம்ம அகாடமி 10 மணி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் பேட்சும் சரி டெஸ்ட் பேட்சும் சரி என்ன டைம் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். டவுட் கிளியராமா? நான் இல்லைன்னா உங்ககிட்ட அழைச்சு பேசுறேன். ஜெயபிரபு, நான் 7:45 லைவ் போடுறேன். ஆன்லைன் பிள்ளைகள் வேற ஏதாவது டவுட் இருக்காமா? இதான் புத்தகம் நடத்தப்படுற வரிசை. உங்களுக்கு அனுப்புவாங்க, இதுதான் புத்தகம் நடத்தப்படுகிற வரிசை. வேற டவுட் இருக்காமா? கிளாஸ் நம்ம முடிச்சுக்கிட்டு நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு அது என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன், பேசுங்க. உங்க நம்பர் எங்களுக்கும் இதுல ஸ்டோர் ஆகிருக்கு. நாங்க அதனால நம்ம கண்மணி போட்டிருக்காங்க, சங்கப்பா மாலை போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. இப்ப ஓகே சார், தேங்க்யூ, குட். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். கடைசி வரைக்கும் காத்திருந்த அர்ச்சிதா, எழில்வாணன், இந்திரகுமாரி, கமலேஷ் லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ இன்னைக்கு அனுப்ப சொல்றேன், எல்லாருக்கும் அனுப்ப சொல்றேன். நின்பெரும் சேர் தமிழ் முல்லை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்திரகுமாரி, கமலேஷ் நீங்க இப்பதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ண சொல்றேமா. நன்றி. நாளைக்கு மாலை சரியா 6 மணிக்கு சந்திப்போம். பொதுவா காலை நேரம்ன்றதால தான் நான் வகுப்புக்கு வந்து லேட் ஆயிடுது. மாலை நேரம் கரெக்டாவே நாம இது பண்ணுவோம். சரியாவே 6:05க்குலாம் நம்ம வகுப்பு தொடங்கிடுவோம். பயன்படுத்திக்கோங்க. உறுதியா மிகப்பெரிய வெற்றி நோக்கி போகலாம். தமிழ் ஆட்சியுடைய பெரிய செய்தி என்னன்னா, இது குரூப் 2 குரூப் 4ல இருக்கக்கூடிய பிரிலிம்ஸ்ல 100க்கு 100 எடுக்கிற மாதிரி ஒரு சைடு, அது ஒரு பை ப்ராடக்ட். நீங்க அங்க இறங்கணும்ன்றது இல்ல, அங்க நீங்க வேலையை வாங்கி